ஓகே சதுமா இவிஎஸ் சாப்டர் நம்பர் 9 ஓகேவா ஓகே ஏர் அண்ட் வாட்டர் ஈஸி தான் இந்த லெசன்னு ஓகேவாம்மா ஓகே ரிமெம்பரிங் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்கில்ஸ் ஹவு டு வி நோ தட் ஏர் இஸ் அரவுண்ட் அஸ் எப்படி தெரியும் உனக்கு ஏர் இருக்கிறது ஓகே யூ கேன் ஃபீல் ப்ரீத் பண்ணும்போது உனக்கு தெரியும் சரியா ஓகே ஹேவ் யூ சீன் ஹவு ஏர் ஹெல்ப் டு மூவ் திங்ஸ் ஹேவ் யூ சீன் ஹவு ஏர் ஹெல்ப் டு மூவ் திங்ஸ் பார்த்துருக்கியா காற்று அடிக்கும்போது வந்து ஒரு பேப்பர் பறக்கிறது தூசி பறக்கிறது இலை ஆடுறது ஓகேவா அதெல்லாம் பார்த்துருக்கீங்களா அதுதான் ஓகே வாட் ஹேப்பன்ஸ் when we mix salt with water என்ன ஆகும் salt கரைஞ்சிரும் வாட்டர் அது எப்படி சொல்லணும் salt dissolve in water dissolve கரையிறதுக்கு சரியா dissolve ஓகே how can we make water fit for drinking னா என்னது நம்ம எல்லா தண்ணியும் குடிக்க முடியாதுல்ல இப்போ கடல் தண்ணி இருக்குது கடல் தண்ணி குடிக்க முடியுமா உப்பு நிறைய இருக்குது வெளியில் இருக்கிற தண்ணி வந்து டர்ட்டியாக இருக்கும் ஓகேவா அதை குடிக்க முடியாது ஸோ என்ன பண்ணணும் how can we make water fit for drinking பியூரிஃபை பண்ணுறதுனா என்னது ஃபில்டர் பண்ணி குடிக்கணும் சரியா அவ்வளோதான் ஓகே லேர்னிங் அவுட்கம் ஒன்றுனா சொல்லுங்கள் the learner knows the composition of air பக்கத்தில் எடுத்து வச்சுக்கோ எங்கே எட்டி பார்த்துட்டு படிக்கிற புக்கை பக்கத்தில் வச்சுக்கோ understand the atmosphere knows the properties of air learns about water knows how to remove impurities அழுக்கு impurities from water knows how to remove germs from drinking water germs என்னது கிருமிகள் சரியா ஓகே air and water are very important for all living beings சரி ஓகே லேர்னர் அவுட்கம் ஒன்றுனா சொல்லிடுறேன் பாரு நோஸ் த காம்போசிஷன் ஆஃப் ஏர்ன்றது வந்து ஒரு ஜென்ரல் டேர்ம் காற்றுன்றது சரியா ஏரில் வந்து நிறைய கேஸ் இருக்குது அதெல்லாம் சேர்ந்தது தான் ஏர் அட்மாஸ்பியரிக் ஏரில் என்னென்னலாம் இருக்குது மெயினான கேஸஸ்லாம் கார்பன் டை ஆக்சைடு ஆக்சிஜன் நைட்ரஜன் ஓகேவா நைட்ரஜன் ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடு இந்த இதில் சொல்லி ஏன்னா நைட்ரஜன் தான் வந்து மோர் தென் 70% இருக்குது ஓகேவா அபவுட் 20% வந்து ஆக்சிஜன் பர்சன்டேஜ் 100 தாண்டக்கூடாது மோர் தென் 70% வந்து என்னது நைட்ரஜன் அரௌண்ட் 20% வந்து ஆக்சிஜன் 90 ஆயிடுச்சு கார்பன் டை ஆக்சைடு வந்து ரொம்ப ரொம்ப கம்மி ஓகேவா மற்ற லெஸ் தென் 1% தான் கார்பன் டை ஆக்சைடு ஓகேவா மற்றது வந்து ஆர்கான் மற்ற நிறைய கேஸஸ் இருக்குது ஓகேவா அதெல்லாம் வந்து ட்ரேஸ் கேஸஸ்ன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து அமௌண்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும் ஓகேவாம்மா ஸோ அந்த ஆர்டர்லேயே சொல்லுங்கள் நைட்ரஜன் ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடு ஓகேவா ஓகே அண்டர்ஸ்டாண்ட் த அட்மாஸ்பியர்ன்றது என்னது outer layer of ஓகே அவுட்டர் லேயர் ஆஃப் த எர்த் ஓகேவா மேலே இருக்கிறது ஓகேவா மேலே நமக்கு மேலே என்ன இருக்குது ஓசோன் லேயர் இருக்குல்ல ட்ரோபோஸ்பியர் ஓகே அந்த மாதிரி வந்து பிரிச்சிருப்பாங்க ஓகேவா அதில் நம்ம வந்து வாழ்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இருக்குல்ல அது வந்து அட்மாஸ்பியர் ஓகேவா வார்மாக நம்ம ஃபீல் பண்ணுறோம்ல அது எல்லாமே வந்து அட்மாஸ்பியர் சரியா அதுக்கு மேலே ஸ்பேஸ்லாம் போயிட்டோன்னா கோல்டு ஓகேவா அங்கே வந்து ஹீட்டு கிடையாது ஏன்னா மாலிக்யூல் எதுவுமே கிடையாது ஆமாம் ஓகேவா ஸோ வந்து அங்கே ஹீட் வந்து ட்ராப் ஆகிருக்காது புரியுதா ஸோ நம்ம பூமியில் வந்து சுற்றி வந்து ஒரு லேயர் மாதிரி இருக்கும் ஓகேவா இந்த ஓசோன் லேயர் ஓகேவா அந்த மாதிரி நிறைய லேயர்ஸ் இருக்குது சரியா ஓசோன் லேயர் என்ன பண்ணோம் ஹீட்டை உள்ளே வந்துட்டு திரும்ப வந்து தேவையில்லாத அதாவது உள்ளே வரும்போதே வந்து யூவி ரேஸ் எல்லாம் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணிவிடும் யூவி ரேஸ்லாம் நமக்கு வந்து ஆபத்தானது ஹார்ம்ஃபுல்லான சில ரேஸ்லாம் இருக்குது ஓகேவா கதிர்கள் அதெல்லாம் என்ன பண்ணோம் பூமி உள்ளே விடாது மேலே பட்டு அதுலேயே போயிடும் நமக்கு நல்லா தேவையான ஹீட்டை மட்டும் என்ன பண்ணோம் அது வழியாக பாஸ் பண்ணி நமக்கு உள்ளே வரும் உள்ளே வந்துட்டு பூமியில் நம்ம இதில் அட்மாஸ்பியரில் வந்து ஏர்லாம் இருக்குல்ல காற்றெல்லாம் ஸோ காற்றெல்லாம் இருக்கிறதுனால என்னாங்கன்னா அந்த வெப்பத்தை வந்து ட்ராப் பண்ணிக்கும் வச்சுக்கும் ஓகேவா அதனால தான் நம்ம வெளியிலலாம் வந்து கொஞ்சம் கோல்டாக வந்து ஃபீல் பண்ணுறோம் டெசர்ட்டில் வந்து நைட் டைமில் ரொம்ப கோல்டாக இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கியா அது எதனால் அப்படின்னா வர ஏர் எல்லாமே எஸ்கேப் ஆகிடும் அங்கே ஹோல்ட் பண்ணுறதுக்கு வந்து எதுவுமே இருக்காது காற்றுல புரியுதா ஏன்னா வந்து மார்னிங் டைமில் வந்து வேப்பர் ஆகிடும் ப்ரெஷர் அதிகமாகி எல்லாமே எஸ்கேப் ஆகிடும் இப்போ சூடு பண்ணும்போது என்ன ஆகும்
குக்கர்லலாம் க்ளோஸ் பண்ணி சூடு பண்ணால் என்ன ஆகும்? ப்ரெஷர் கிரியேட் ஆகுமா? எப்படா வெளியில் போடலான்ட்டு வந்து மேலே வந்து விசில் தூக்குமா? ஆமா புஷ்ஷுன்னு வரும். அந்த மாதிரி வந்து ரொம்ப ஹீட் ஆகும்போது என்ன ஆகும்னா சர்ஃபேஸில் எல்லா மாலிக்யூலையும் அது மேலே தள்ளிடும். புரியுதா? கீழே ட்ராப் பண்ணுறதுக்கு எதுவுமே இருக்காது. ஸோ ஹீட் உள்ளே வந்தது ஹீட் எல்லாமே வெளில போயிடும். ஓ புடிச்சுக்கிறதெல்லாம் மேல போயிருமா? பிடிச்சிக்கிறதுக்கு எதுவுமே இருக்காது ஹீட்டை. ஸோ நைட் டைமில் வந்து டெம்பரேச்சர் கம்மியானோன்னா அங்கே ஹீட்டே இருக்காது, ரொம்ப கோல்டாக ஃபீல் பண்ணுவாங்க. புரியுதாம்மா? அது என்னப்பா அங்க மட்டும் டிஃப்ரெண்டா? காலைல ஹாட் நைட் கோல்டு. ஓகேவா? அதுதான். சரி, இதில் பார்க்கலாமா? இவங்களும் பாரு நைட்ரஜன் ஆக்சிஜனை மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. கார்பன் டை ஆக்சைடு கூட சேர்க்கல பாரு, எல்லாம் அதர் கேஸஸில் போட்டாங்க. ஏன்னா அதெல்லாம் ரொம்ப அமௌண்ட்டு கம்மியானது. சரியா? ஓகே. ஏர் அண்ட் வாட்டர் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ஆல் லிவிங் பீயிங்ஸ். ஏர் இஸ் ஆல் அரவுண்ட் அஸ் பட் வி நெவர் see it. ஓகேவா? நம்மளால் பார்க்க முடியாது. ஓகேவா? நியர்பை ஓகே நியர்லி 3/4 ஆஃப் த எர்த் இஸ் கவர்ட் பை வாட்டர். இது தெரியல உங்களுக்கு? ஓகே, 3 பங்கு வந்து தண்ணியில் தான் வந்து சூழ்ந்திருக்கு. லெட் அஸ் லேர்ன் மோர் அபவுட் ஏர் அண்ட் வாட்டர். ஏர், த ஏர் தட் சரௌண்ட்ஸ் us இஸ் மேட் அப் ஆஃப் செவரல் கேஸஸ். செவரல்னா என்னது? செவரல்னா நிறைய. மெனி. சரியா? அண்டர்லைன் பண்ணிங்க. மெனி கேஸஸ். டிஃப்ரெண்ட் கேஸஸ் ப்ரெசன்ட் இன் த ஏர் ஆர் நைட்ரஜன், ஆக்சிஜன், அதர் கேஸஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோமா? சரியா? த அமௌண்ட் ஆஃப் நைட்ரஜன் இன் ஏர் இஸ் ஆல்மோஸ்ட் அப்பா மோர் தென் 17 அல்ல, எக்ஸாக்டாக 78%, க்ளோஸ் டு 78%. நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஓகே, நைட்ரஜன் இஸ் எசென்ஷியல். எசென்ஷியல்னா என்னது? தேவை. ஓகேவா? நீடு ஃபார் த க்ரோத் ஆஃப் பிளான்ட்ஸ். கரெக்டா? நைட்ரஜன் வந்து க்ரோத் ஆஃப் பிளான்ட்டுக்கு வந்து தேவைப்படும், நமக்கு தேவைப்படாது, பிளான்ட்டுக்கு தேவைப்படும். ஏன்னா வந்து நைட்ரஜன் யூஸ் பண்ணி தான் வந்து அது இது பண்ணும், ஃபுட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணும். ஞாபகம் இருக்கா? கார்பன் டை ஆக்சைடும் வேணும், அதுக்கு நைட்ரஜனும் வேணும். புரியுதாம்மா? நைட்ரஜன் இஸ் எசென்ஷியல் ஃபார் த க்ரோத் ஆஃப் பிளான்ட். ஓகே, நைட்ரஜன் டஸ் நாட் சப்போர்ட் பர்னிங். நல்லா பார்த்துக்கோ, நைட்ரஜன் வந்து பேர்ன் பண்ண முடியாது. ஓகேவா? ஓகே, அதை யூஸ்வலாக நைட்ரஜன் வந்து ஆக்சிஜன் வந்து பேர்ன் ஆகிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ஓகேவா? நைட்ரஜன் வந்து கூலிங் மீடியமாக யூஸ் பண்ணுவாங்க நிறைய இடத்துல. ஓகேவா? நான் கூட பார்த்தேன். ஓகே, நிறைய இதிலலாம் இண்டஸ்ட்ரியல்லாம் பார்த்தோன்னா நைட்ரஜன் வச்சு தான் அடிப்பாங்க கூல் பண்ணுறதுக்கு. ஓகேவா? அதுக்கப்புறம் நம்ம சிப்ஸ் பாக்கெட்டில் உள்ள காற்று இருக்கும், பார்த்துருக்கியா? முஃப்னு இருக்குல்ல, அது என்னது? நைட்ரஜன் தான். நைட்ரஜன் வந்து ஆமாம், அது வந்து ரியாக்ட் பண்ணாது எதோடவும். இதே ஆக்சிஜன் அடைச்சிருந்தாங்கன்னா வந்து உள்ள கலர் மாறிடும், ஆக்சிடைஸ்லாம் ஆகி. புரியுதா? அந்த மாதிரி விஷயத்துக்குலாம் வந்து நைட்ரஜன் யூஸ் பண்ணுவாங்க. சரியாம்மா? காற்று இல்லாமல் இருந்தால் டிரான்ஸ்போர்ட் அப்போ சிப்ஸ் அடித்து உடஞ்சிரும். புரியுதா? அது அப்புறம் கிறிஸ்பியா இருக்காது, நிறைய ரீசன் இருக்கு. புஷ்னு இருந்ததுன்னா உள்ள அதுக்கு ஸ்பேஸ் நிறைய இருக்கும். புரியுதா? அது ஒன்று. அதுக்கப்புறம் நல்லா கிறிஸ்பியா இருக்கும், அதுக்காகவும். ஓகே, காற்றுலேயே காற்று உள்ளே போகாமல் மாய்ஸ்சர் இல்லாமல் இருந்ததுன்னா கிறிஸ்பியாக இருக்கும். ஓகே, அடுத்து ஆக்சிஜன் பாருங்கள். த அமௌண்ட் ஆஃப் ஆக்சிஜன் இன் க்ளீன் ஏர் இஸ் ஆல்மோஸ்ட் 21%. இப்போ அதையும் இதையும் சேர்த்து பாரு, எவ்வளோ வந்துருச்சு? 99 ஆயிடுச்சா? மீதியில் 1% தான் எல்லா கேஸும். அதில் கார்பன் டை ஆக்சைடு 0.001% சம்திங். புரியுதா? ரொம்ப கம்மி கார்பன் டை ஆக்சைடு. ஓகே, all living animals need oxygen to breathe. Without oxygen we cannot get fire. கரெக்டா? ஃபயருக்கும் வந்து நமக்கு ஆக்சிஜன் வேணும். Can you imagine how we would cook food without fire? புரியுதா? ஃபயர் இல்லைன்னா நம்ம வந்து ஃபுட்டை குக் பண்ணவே முடியாது, ராவாக தான் சாப்பிடணும் எல்லாத்தையுமே. புரியுதாம்மா? ஓகே, அதர் கேஸஸ். சம் அதர் கேஸஸ் ப்ரெசென்ட் இன் த ஏர் ஆர் வாட்டர் வேப்பர். ஏன் வாட்டர் வேப்பர்னு சொல்கிறாங்க? க்ளவுட் இருக்குல்ல, க்ளவுடும் கேஸ் ஃபார்ம் தானே. அது என்னது? வாட்டரோட வேப்பர் தானே, ஸ்டீம் தானே. இப்போ நம்ம தண்ணிலாம் சூடு பண்ணும்போது ஆவி பறக்குது இல்லை, அதுதான் வாட்டர் வேப்பர். நம்ம ரூமுக்குள்ளேயே போயிட்டு எங்கேயாவது பட்டுட்டு அப்படியே கண்டென்ஸ் ஆகி தண்ணி மாதிரி சொட்டோம். புரியுதா? இதுவே கடலில் இருக்கிறதுலாம் வந்து வேப்பர் ஆச்சுன்னா என்ன ஆகும்? அவ்வளோ மாஸ் இது அப்படியே போய் மேலே க்ளவுட் பேக்கெட்டாக ஃபார்ம் ஆகிடும். அதான் க்ளவுடு. அது கூல் ஆகும்போது ரெயினாக திரும்ப கீழே வந்துடும். பார்க்கலாமே, கொடைக்கானல் போகும்போது பார்த்தோம்ல, இப்படி மூவ் ஆச்சு, பார்க்கல நீ? தொட முடியும் மீன்ஸ் லைட்டாக ஃபீல் பண்ணலாம், அவ்வளோதான். அப்படியே பட்டுக்கிட்டே போயிட்டே இருக்கும். நீ தூரத்துலேருந்து பார்க்கும்போது தானே அது வந்து பெரிய க்ளவுடு மாதிரி தெரியும். நீ கிட்ட போக பார்த்தோன்னா வந்து கொஞ்சம் புகை மாதிரி தான் தெரியும். அது நீ ஃப்ளைட்டு ஏற்கும்போது பார்த்துருக்கல, ஃப்ளைட்டு உள்ளே போகும்போது எப்படி தெரியும்? உனக்கு ஃபுல்லாக மறைஞ்சிருவியா? இந்த க்ளவுடு உள்ளே போகிற மாதிரி தான் ஃபீல் தெரியும் பாரு. ஓகே, ஏன் பார்த்ததில்ல நீ?
ஆனா கிளவுட் இப்படி கையில அந்த கிளவுட் மாதிரி இப்படி புடிச்சிட்டு நிப்பாங்க யூடியூப்லலாம். சும்மா அது தூரத்தில் இருக்கிறது அந்த மாதிரி பண்ணுவாங்க. அது அங்கே நின்றுட்டு இருக்கோம், சும்மா இவங்க கை வச்சுருப்பாங்க. ஓகே, வாட்டர் வேப்பர், ஓசோன், ஹைட்ரஜன், கார்பன் டை ஆக்சைடு அண்ட் ஹீலியம். சரியா? ஹீலியம் வந்து இதுதான் இன்னர்ட் கேஸு. இன்னர்ட் கேஸ்னால் அந்த கேஸ் வச்சு எதுவுமே பண்ணவே முடியாது, அது பாட்டுக்கு சும்மா இருக்குது, ரியாக்டே ஆகாது. அப்ப எதுக்கு இது இருக்கு? அட்மாஸ்பியரில் இருக்குது, ஒன்று ஒரு இதை சர்வ் பண்ணும். ஓகே, தே மேக்கப் அரவுண்ட் 1% ஆஃப் ஏர். புரிஞ்சிருச்சா? பேலன்ஸ் 1% வந்து இது எல்லாம் சேர்ந்தது. அப்ப இந்த அதர் கேஸ் எல்லாம் சேர்த்தா 1%. 1% தான். ஓகே, 100 kgனா 1 kg தான் இருக்கும் அந்த மாதிரி. ஓகே, மாஸில் கிடையாது, வால்யூமில் சொல்லணும். ஓகே, கார்பன் டை ஆக்சைடு இஸ் நீடட் பை க்ரீன் பிளான்ஸ் டு மேக் தேர் ஓன் ஃபுட். கரெக்டாக? கார்பன் டை ஆக்சைடு வந்து ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ண தேவைப்படும். ஓகே, அட்மாஸ்பியர் இதோ போட்டிருக்காங்க பாரு, டிஃப்ரெண்ட் கலரில் கொடுத்துருக்காங்கல்ல, எர்த்துக்கு மேலே மேலே மேலே. ஆமா, அதெல்லாம் தான் டிஃப்ரெண்ட் லேயர்ஸ் நம்ம பிரிச்சிருக்கோம். சரியா? எர்த்துலேருந்து இவ்வளோ கிலோமீட்டரில் இருக்கிறது வந்து டோபோஸ்பியர், அப்புறம் வந்து ஸ்ட்ராட்டோஸ்பியர், அந்த மாதிரி லைனாக வரும். அவங்க இதில் கொடுத்துருக்காங்களா என்னன்னு தெரில. அவங்க என்ன வந்து ஆப்ஜெக்டில் காமிச்சிருக்காங்கன்னா எவ்வளோ தூரத்தில் நம்ம சும்மா அசியூம் பண்ணிக்கிறதுக்கு. இந்த பாரு, ஃபஸ்ட்டு இது செகண்ட் லெவல் வந்து என்ன, ஃப்ளைட்டு பறக்குது அவ்வளோ தூரம். புரியுதாம்மா? அந்த தேர்ட் லேயர் ஃபோர்த் லேயர் பாரு, கோடு மேலே இல்லை, அந்த அளவில் இருக்குன்னு சொல்ல வராங்க. தேர்டு ஃபோர்த்தில் பாரு, சேட்டலைட்லாம் பறக்குதுல. லாஸ்ட் இது வந்து ராக்கெட்டு. கரெக்டு. ஓகேவா? ஸ்பேஸ் கிராஃப்ட் வந்து கடைசி ஆர்பிட்டில் சுற்றிட்டு தான் எஸ்கேப் ஆகும் பூமியிலேருந்து. அப்போ ஜெட்டு தான்மா. ஸ்பேஸ் கிராஃப்ட் ஒன்றும் கிடையாதுடா மாடி. சேட்டலைட்லாம் அனுப்பும்போது என்ன பண்ணுவாங்கன்னா அதை கொண்டு போகிறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் அந்த ராக்கெட். அது என்ன பண்ணும், போயிட்டு இதுலேருந்து வெளியே தள்ளி விட்டுட்டு வந்துடும் திரும்ப. ஒரு ஃபோர்ஸ் ஒன்று வேணும்ல. ராக்கெட் போகும்போது போயிட்டு உடனே சைடுல 4 இருக்கும்ல, அது ஒண்ணா விழும். அது முடிஞ்சதுக்கு அப்புறம் அது எல்லாம் எடுத்துரும். அது விழும்போது எர்த் மேல விழுந்துச்சுன்னா இல்ல, அத கண்ட்ரோலா வந்து இதுல அவங்க செலக்டடா இது பண்ணிருப்பாங்க. சீல கடல்ல ஒரு இடத்துல வந்து அது விழுற மாதிரி பிளான் இது பண்ணுவாங்க, டைரக்ட் பண்ணி அதை விழ வச்சுட்டு அங்க வெயிட் பண்ணுவாங்க. விழுந்ததுக்கு அப்புறம் அதை எடுத்துட்டு வந்துருவாங்க. சும்மா அது பாட்டு தூக்கிலாம் போட்டு கண்ணாமண்ணாலாம் உழுவாது. திரும்ப வரும்போதும் அது அதே பாத்துல தான் வரும். அது இவங்க சொல்ற இவங்க டைரக்ட் பண்ற இடத்துக்கு தான் போகும். அது புரியுதாம்மா? சரி, ஓகே. த பிளாங்கெட்னா என்னது, போர்வன்னு சொல்கிறோம்ல, பிளாங்கெட் அதே தான். ஓகேவா? பிளாங்கெட்ன்றது ஒரு கவர். பிளாங்கெட் ஆஃப் ஏர் அரவுண்ட் த எர்த் இஸ் கால்ட் அட்மாஸ்பியர். புரியுதாம்மா? ஓகே, அட்மாஸ்பியர் ஹெல்ப்ஸ் அஸ் இன் மெனி வேஸ். த அட்மாஸ்பியர் கீப்ஸ் த எர்த் அட் த ரைட் டெம்பரேச்சர். கரெக்டாக? டெம்பரேச்சர் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். ஸோ தட் லிவிங் திங்ஸ் கேன் லிவ் ஹியர். ஓகே, ஒரு டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணாமல் எக்ஸ்ட்ரீம் கோல்டு எக்ஸ்ட்ரீம் ஹாட் இருந்ததுன்னா நம்மளால் உயிர் வாழ முடியாது. அடுத்தது படிங்க. The ozone layer present in the atmosphere protects us from the harmful ultraviolet UV ultraviolet ஷார்ட் ஃபார்ம் தான் UV, ultraviolet rays of the sun, but pollution has created a hole in it. புரிஞ்சிருச்சா? the ozone layer வந்து இந்த மூணாவதுல இருக்கும். சரியா? ஓசோன் லேயர் என்ன பண்ணுன்னா, நான் சொன்னேன்ல முதலே, சன்லேருந்து ஹார்ம்ஃபுல் ரேஸ்லாம் வரும், அது வந்து பட்டு ரிஃப்ளெக்ட் பண்ணிடும், உள்ளே வராமல் பார்த்துக்கும். இப்போ என்ன ஆகிடுச்சு, நம்ம இண்டஸ்ட்ரியல் பொல்யூஷனு அது இதுன்னு நிறைய பண்ணதுனால ஓகே இந்த கேஸ்லாம் மேலே போய் என்ன பண்ணிடுச்சு, அந்த ஓசோன் லேயரில் வந்து ஹோல் ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ என்ன ஆகும், ஹோல் ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா வரும் அல்ட்ரா வயலட் ரேஸ் உள்ளே வந்துடும். புரியுதா? ஸோ அதுதான் கொஞ்சம், அதனால தான் ஸ்கின் கேன்சர் அந்த மாதிரி ஸ்கின் கேன்சர்லாம் வரும். அதெல்லாம் நம்ம மேலே படக்கூடாது, பேர்ன் ஆகிடும். ஓகேவா? அதனால தான் நெருப்பு வராதுமா. பேர்ன் மீன்ஸ் தோல்லாம் காஞ்சி போயிடும் அந்த மாதிரி. இல்லை உள்ளே இருக்கிற போய் டிஷ்யூஸ் இருக்குல்ல, டிஷ்யூஸ் எல்லாம் வந்து இது பண்ணி விட்டுரும். ஓகே, டிஷ்யூஸ் வந்து டேமேஜ் பண்ணிடும். அதை நமக்கு பார்க்கும்போது தெரியாது. ஓகே, கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நம்ம ஃபீல் பண்ண ஆரம்பிப்போம். புரியுதா? ஓகே, அதனால தான் எல்லாரும் சன்ஸ்கிரீன்லாம் போடுறாங்கல்ல, அதுக்கு தான். ஓகேவா? கையில வந்து துணி இப்படி போட்டுப்பாங்க, இல்லைனா வந்து சன்ஸ்கிரீன்லாம் மூஞ்சிக்கெலாம் போடுறல, அதனால தான் யூவி ரேஸை பிளாக் பண்ணுறதுக்காக தான். ஓகே, என்னதான் வந்து ஓசோன் லேயரில் வந்து பிளாக் பண்ணாலும் ஸ்டில் வந்து சம் இது வந்து ஹீட் ரேஸ் வந்து உள்ளே வரும். சரியா? அதுக்காக தான் நம்ம வந்து சன்ஸ்கிரீன்லாம் அப்ளை பண்ணுவாங்க. சரியா? உள்ளே வந்து டிஷ்யூஸ் எல்லாம் டேமேஜ் பண்ணக்கூடாதுன்னு. ஓகே,
The atmosphere protects us from small rocks that come towards the earth from outer space. Correcta? Most of them burn in the atmosphere so that they cannot reach the surface of the earth. நம்ம பூமிக்கு வெளியில் வந்து விண்வெளியில் வந்து என்னென்னலாம் இருக்கு, ஒரு இடத்துல இருந்து ஒரு இடம் வந்து விண்கல்கள்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு படத்தில் கூட போய் பாம் வச்சு வெடிக்க வைப்பாங்கல்ல, பார்த்துருக்கியா? பெரிய கல் பூமியை நோக்கி வரும், பாம் வச்சு இது பண்ணுவாங்கன்னு கூட ஒரு படம் வந்து, நிறைய படம் வந்திருக்கு. ஓகே, அதெல்லாம் என்னென்னா காமெட்ஸ், வால் நட்சத்திரம். கரெக்டு, வால் நட்சத்திரம். சரியா? எரிக்கற்கள் அதெல்லாம் என்ன பண்ணுன்னா வந்து வெளியிலேருந்து வந்துக்கிட்டே இருக்கும். இன்கேஸ் நம்ம பூமியை நோக்கி வருது அப்படின்னா இந்த அட்மாஸ்பியர்லலாம் வந்து நான் சொன்னல ஒரு டெம்பரேச்சர் இருக்குன்னு சொல்லிட்டு, எல்லா மாலிகூல்ஸ்லாம் இருக்கிறதுனால ஒரு டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணுதில்ல, அவ்வளோ ஃபாஸ்ட்டில் வரும்போது என்ன ஆகும்னா இந்த காற்று பட்டு சொர்ன்னு வரும்போது என்ன ஆகுனா நம்ம மேலேயே இப்படி பார்த்தனால சொயின்னு எரிஞ்சு அப்படியே இதாகிடும், பஸ்மமாகிடும். ஏன்னா நம்ம காற்றுல வந்து மாலிகூல்ஸ்லாம் நிறைய இருக்குது, அதில் போய் உராயும் போது அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வரும்போது என்ன ஆகும்னா எரிஞ்சு போயிடும், ஹீட்டு தாங்காமல். புரியுதாம்மா? அது அவ்வளோ ஃபாஸ்ட்டில் வரும். ஸோ நம்ம பூமியில் வந்து டச் ஆகிறதுக்கு முன்னாடி காற்றுலேயே அது எரிஞ்சு போயிடும். ஓகே, இமேஜின் பண்ணிப்பாரு. அப்படி இன்கேஸ் வந்து அது கடைசி வரையும் வந்து இடிச்சதுன்னா என்ன ஆகும், பெரிய பள்ளத்தாக்குலாம் உருவாகும், பெரிய பள்ளம்லாம் உருவாயிடும். அந்த மாதிரிலாம் பூமியில இடம் இருக்கு. சில இடத்துல வந்து ஸ்டில் விழுவும், அதை தாண்டி கொஞ்சம் சின்ன சைஸ்லலாம் விழும். ஓகேவா? ஆனால் ரொம்ப இப்போ டேமேஜ்லாம் ஆகாது. சரியா? ஸோ அட்மாஸ்பியர் வந்து நிறைய ரோல் ப்ளே பண்ணுது. ஓகேவா? 3 பாயிண்ட் பாருங்கள். என்னது? ரைட் டெம்பரேச்சரில் வச்சுருக்கு. ஓசோன் லேயர் வந்து நமக்கு வந்து ஹார்ம்ஃபுல் அல்ட்ரா வயலட் ரேஸை வந்து உள்ளே வராமல் பார்த்துக்குது. அப்புறம் என்ன பண்ணுது அட்மாஸ்பியரு? ஓகே, ராக்ஸ்லாம் வருதுல்ல, அதை என்ன பண்ணுதுன்னா வந்து அட்மாஸ்பியர்லேயே வந்து எரிய வச்சிருது. சரியா? மோஸ்ட் ஆஃப் தம் பேர்ன் இன் த அட்மாஸ்பியர் ஸோ தட் தே கேனாட் ரீச் த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த். புரிஞ்சிடுச்சாம்மா? ஓகே, டிட் யூ நோ இட் இஸ் த எர்த் கிராவிட்டி தட் ஹோல்ட் த அட்மாஸ்பியர் அரவுண்ட் அவர் பிளானட். புரிஞ்சிடுச்சா? என்ன சொல்கிறாங்கன்னா இந்த காற்றெல்லாம் எப்படி அப்படியே நிற்கிது, இது உள்ளேயே எர்த்தோட கிராவிட்டி தான் பிடிச்சி இழுக்குது. புரியுதா? ஒரு பொருளை தூக்கி போட்டால் திரும்ப கீழே வருதுல்ல, அது என்னது? புவி ஈர்ப்பு சக்தி, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். இதெல்லாம் படிப்பீங்க ஹையர் கிளாஸஸில். புரியுதாம்மா? ஓகே, எஸ்கேப் ஆகாது, மேலே எல்லாத்தையும் பிடிச்சி இழுத்துக்கும். ஈவன் காற்று கூட வந்து பூமி தான் வந்து பிடிச்சி வச்சிருக்கு கிராவிடேஷனல் ஃபோர்ஸஸால். புரியுதா? அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இல்லைனா எல்லாமே எஸ்கேப் ஆகிடும். ஓகே, அதனால தான் ராக்கெட் போகும்போதும் கடைசி ஆர்பிட்டில் இப்படி சுத்தம். சரியா? என்னன்னா வந்து எர்த்தோட கிராவிட்டி வந்து இழுத்துக்கிட்டு தான் இருக்கும் ராக்கெட்டை. புரியுதா? சும்மா நீ வெளில போயிட முடியாது, அதையும் தாண்டி வந்து ஃபோர்ஸ் கொடுத்தா மட்டும்தான் எஸ்கேப் ஆகிடும். அதுக்கு தான் எஸ்கேப் வெலாசிட்டின்னு சொல்லுவாங்க. சரியா? என்னென்னா 11 கிலோமீட்டர் பர் செகண்டு. அதை தாண்டி உன்னால் வந்து ஃபாஸ்ட்டாக போக முடிஞ்சதுன்னா நீ எர்த்து கிராவிட்டிலேருந்து வெளில எஸ்கேப் ஆகிடலாம். 11 கிலோமீட்டர் பெர் செகண்டு. 11 கிலோமீட்டர்னால் எவ்வளோ தூரம் தெரியுமா? இங்கேருந்து நம்ம கோட்டூர்புரம் இருக்குல்ல, அவ்வளோ தூரம் வந்து அவ்வளோதான். ஒரு செகண்ட் இங்கேருந்து ஒரு செகண்ட்லயே இங்கேருந்து கோட்டூர்புரம். அதுக்கு என்ன, அவ்வளோ ஃபாஸ்ட்டாக நீ ட்ராவல் பண்ணால் மட்டும்தான் எர்த்துலேருந்து நீ வெளியில் ஸ்பேஸுக்கு போக முடியும். அதனால தான் ராக்கெட் யூஸ் பண்ணுவாங்க. அதனால தான் ராக்கெட் புஷ் பண்ணி ஜொயின்னு போதா. ராக்கெட்டில் வந்து அவ்வளோ ஹெவி ஃபியூவல் வச்சுருப்பாங்க, அது புஷ் பண்ணும். அதனால தான் அவ்வளோ நெருப்பு வெளில வருது பறக்கும்போது. ஓகே, பறக்கும்போது அந்த புகையாக வருதுல்ல, அது வந்து ஆக்சுவலாக கூலிங்கு, தண்ணி எவாப்ரேட் ஆகுது. பேர்ன் ஆகாமல் இருக்கிறதுக்காக தண்ணி அடிப்பாங்க கீழே இருந்து. அதுதான் நம்ம பார்க்குறது. அது நிறைய பேர் நெருப்பு நினச்சிட்டு இருப்பாங்க, அது தண்ணி அடிப்பாங்க, அது தண்ணி புகை வரும். ஆனால் மேலே போகும்போது இப்படி உஸ்ஸுன்னு பின்னாடி வருது தெரியுமா, அதெல்லாம் வந்து அவ்வளோ ஃபியூலை பேர்ன் பண்ணுவாங்க. அப்போ தான் அது அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகும். புரியுதா? நல்லா தெரியும். ஆமாம், அது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா எஸ்கேப் வெலாசிட்டின்னு சொல்லுவாங்க. உனக்கு எக்ஸாக்டாக சொல்கிறேன் பாரு. ஸ்கூல் முடியும் போது நிறைய தடவை போகும், பார்த்துருக்கோம். பாருங்க, 11.2 கிலோமீட்டர் பர் செகண்ட் எக்ஸாக்டாக. சரியா? வெலாசிட்டி வி எஸ்கேப் வெலாசிட்டி, எர்த்துலேருந்து வெளியில் எஸ்கேப் ஆகிறது. இதில் காமிச்சிருப்பாங்க பாரு. சேட்டலைட் எப்படி நம்ம பார்க்கும்போது இப்படி நேராக மேலே போகிற மாதிரி தானே இருக்கும், மேலே போகாது. இப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னா இப்படி சுற்றும் எர்த்தை, இப்படி சுற்றி கடைசி லேயருக்கு போய் அங்கேருந்து ஸ்வங்கின்னு எஸ்கேப் ஆகிடும். எதுமா? கிராவிட்டிலேருந்து அப்போ தான் வெளில போக முடியும். இப்படி இருந்து நேராலாம் நீ போனேன்னா எர்த்து திரும்ப இழுத்துரும் உள்ள, உனக்கு அவ்வளோ ஃபோர்ஸ் தேவைப்படும். புரியுதாம்மா?
எர்த்தை விட்டு வெளியில் போகிறது அவ்வளோ ஈஸி கிடையாதுமா. நீ எவ்வளோ தூரம் ஜம்ப் பண்ண முடியும் உன்னால் உன் ஃபோர்ஸுக்கு? யோசிப்பாரு, இவ்வளோதான். அதுக்குள்ளே எர்த்து ஒன்று இழுத்துதா டப்புன்னு? யாரோ காலை புடிச்சு இழுக்கிற மாதிரி சொல்றேன். நீ ஏன் வந்து கீழே வர? எர்த்து கிராவிட்டி தான் உன்னை இழுக்குது, புரியுதா? நான் தான் கீழே குதிக்கிறேன். நீ மேலே போக ட்ரை பண்ணுற, திரும்ப கீழே வந்துடுறல, அது எர்த்து கிராவிட்டி, உன்னை போக விடாது. அந்த மாதிரி தான் எல்லா ஆப்ஜெக்ட்டையும் எர்த்து வந்து அதோட ஃபோர்ஸில் வச்சுருக்கோம். ஈவன் மூணு இருக்குல்ல, மூணு கூட எர்த்தோட கிராவிட்டியில் தான் சுற்றிட்டு இருக்குது. எர்த்து தான் பிடிச்சி வச்சிருக்கு மூணை, இப்படி அந்த மேக்னெட்டிக் ஃபோர்ஸில் வந்து சுற்றிட்டு இருக்காது, புரியுதா? எர்த்தை வந்து எது பிடிச்சி வச்சிருக்கு கரெக்டாக சொல்லு. தண்ணி, கடல். டேய், எர்த்தை வந்து அதே இடத்துல எதிராக பிடிச்சி வச்சிருக்கு. மூணை வந்து இப்போ எர்த்து பிடிச்சி வச்சிருக்கு. ஓகே, எர்த்தை வந்து எது பிடிச்சி வச்சிருக்கு? சன். சன். வெரி குட். ஓகேவா? சன்னோட எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸில் தான் வந்து ஓகே இது நிற்குது, சரியா? நம்ம பூமி நிற்குது கிராவிடேஷனல் ஃபோர்ஸில், சரியா? லாக் ஆகிருக்கு. மூணு வந்து எர்த்தோட லாக் ஆகிருக்கு, புரியுதாம்மா? ம் என்னடா நீ வந்து சொன்னியே இப்ப கடலால அந்த மூணு இது. கடல்ல ரெண்டு இருக்குப்பா, இதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சிருக்கான் பாரு அவன். கடல்ல வந்து ரெண்டு விஷயம் இருக்கு, ஓகேவா? ஒன்று வந்து வேவ்ஸ், கப்பல்ல போகும்போது நீ சொன்னீங்க டைட் அண்ட் வேவ்ஸ், ஓகேவா? கடல்ல வந்து ஓரத்துல வந்து அலை பெருசாலாம் வருது இல்ல, ஓகே, அது வந்து நார்மல் விண்டுனால, ஓகேவா? ஒரு நார்மல் பெரிய ஒரு வாட்டர் பாண்டில் இருந்தால் கூட வந்து தண்ணி லைட்டாக ஆடிட்டு இருக்கும். எதனாலன்னா காற்று அடிக்குதா, காற்று அடிக்கும் போது தண்ணி வந்து ஓரத்தில் இருக்கிறது ஃப்ரீயாக தானே இருக்குது, கரையில் படுற மாதிரி, ஸோ வந்து தட்டும். ஆனால் கடலுக்கு நடுவில் வந்துட்டு கரை எதுவுமே இல்லைல்ல, அங்கே கூட பார்த்தோன்னா ஜம்ப் ஆகும் வாட்டர். பார்த்துருக்கியா? ஷிப்பில் போகும்போது பார்த்துருப்பேன். ஓகே, நடுவில் இருக்கிற தண்ணி கூட கொஞ்சம் ஜம்ப் ஆகும், லைட்டாக வேவ்ஸ் ஃபார்ம் ஆகும் கடலுக்கு நடுவில் கூட. இப்படி 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 இப்படிலாம் பண்ணோம் சில இடத்துலலாம். அது எதனாலனா வந்து மூணில் இருக்குல்ல, மூணில் இருக்கிற கிராவிடேஷனல் புல்லு. வாட்டர் பாடி என்ன ஓப்பன் தானே, அதை எதுவும் பிடிச்சி வைக்கல, ஓப்பன் தானே. ஸோ மூணோட இது வந்து கிராவிடேஷனல் புல்லு வந்து லைட்டாக இழுக்க ட்ரை பண்ணும் அது. ஸோ அதுதான் இப்படி இப்படி மேலே குதிச்சுட்டு இருக்கும். அதனால தான் இந்த அமாவாசை டைமில், பௌர்ணமி டைம்லலாம் வந்து ஃபோர்ஸ் வந்து மேக்ஸிமமாக இருக்கும். எக்ஸாக்டாக, ஏன்னா பக்கத்தில் இருக்கும், சரியா? ஓகே, ஸோ எதுனா அதனால சன்னை வந்து மூணை பிடிச்சிருக்கோம், சன்னை வந்து அர்த்த பிடிச்சிருக்கோம், அர்த்த மூணை பிடிச்சிருக்கோம். மூணை யாரும் பிடிக்க மாட்டாங்க, மூணு அப்படியே சுற்றி, மூணுக்கு சேட்டலைட் கிடையாது, சரியா? ஓகே, ஸோ அவன் கேட்டது கரெக்ட் தான். ஓகே, அந்த கடலுக்கு நடுவில் இருக்கிறதெல்லாம் வந்து மூணில் இருக்கிற கிராவிடேஷனல் புல்லால் வந்து அந்த வாட்டர் வந்து இப்படி இப்படி குதிக்கும். அது அமாவாசை பௌர்ணமி இப்போ என்ன அமாவாசை அப்போ மூணு கிட்ட வரும்ல, அப்படியே எக்ஸாக்டா கிட்ட வரும்னு அர்த்தம் இல்லடா. அது எப்படி சொல்லணும்னா, எர்த் இங்க இருக்கும், மூன் இங்க இருக்கும், சன் இங்க இருக்கும். சன்னோட ஃபோர்ஸு மூனோட ஃபோர்ஸு ரெண்டும் சேர்ந்து இழுக்க ட்ரை பண்ணும். அதனால அன்னைக்கு கொஞ்சம் ஆழம் அதிகமாக இருக்கும், புரியுதாம்மா? அப்படிதான், சரியா? ஓகே, ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஏர். ஓகேவா? ஏரோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பார்க்கலாம். ஏரில் என்னென்னலாம் இருக்குது, ஏரோட தன்மை என்ன, அதெல்லாம் பார்க்க போகிறோம், சரியா? லெட் அஸ் ரீட் அபவுட் சம் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஏர். ஓகே, ஏர் ஆக்குப்பை ஸ்பேஸ். கரெக்டாக, நம்ம ஸ்பேஸை வந்து ஏர் ஆக்குப்பை பண்ணியிருக்கு. இதில் வந்து என்ன இருக்குது, ஸ்பேஸ்லலாம் நம்ம அட்மாஸ்பியர்லேருந்து வெளில போயிட்டா என்ன இருக்குது, அங்கே எதுவுமே கிடையாது, நோ ஏர். ஓகே, ஈவன் பேசுனா கூட உன்னால் கேட்க முடியாது. நம்ம ஸ்பேஸில் போயிட்டு ஸ்பேஸில் நீ இருக்க, நான் இருக்கேன், நான் பேசுறது உனக்கு கேட்காது. ஏன் கேட்காது? அப்பா நம்ம இப்ப பேசுறது ஏர் வழியா தான் போய். வெரி குட், ஏர் இஸ் தி மீடியம், சரியா? ஏர்ல தான் வந்து வைப்ரேட் ஆகி கார்ல இருக்கிற ட்ரம்ல பட்டு நம்ம மூளை சென்ஸ் பண்ணி அதை நம்ம கேட்க வைக்குது, புரியுதாம்மா? காதுல இங்க உள்ள இருக்கும், இயர் ட்ரம்னு சொல்லுவாங்க. அந்த ட்ரம்ல போய் தான் காத்து, நீ பேசுறது வந்து வைப்ரேஷன் தானே, காத்துல இருக்கிற ஏரை தான் நம்ம தள்ளுறோம், புரியுதா? பேசும்போது அது அந்த வேவ் லென்த்தில் போய் காதில் போய் டக்கு 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 டக்குன்னு பட்டுக்கிட்டே இருக்கும். படும்போது வந்து நம்ம மூளை வந்து அதை வந்து வாங்கி நமக்கு வந்து இதை தான் சொல்கிறாங்கன்னு கேட்க வைக்கும், புரியுதாம்மா? புரியுதா? ஸோ அந்த மாதிரி தான். ஸோ அட்மாஸ்பியரில் ஸ்பேஸில் வந்து ஏர் கிடையாது. அங்கே பேசினாலும் இல்லை பெரிய பாம்பே வெடிச்சா கூட சத்தம் கேட்காது, புரியுதா?
லைட்டு மட்டும்தான் ட்ராவல் பண்ண முடியும், சவுண்டு வந்து ட்ராவல் பண்ண முடியாது. ஓகே, லைட்டுக்கு வந்து மீடியமே தேவையில்லை. ஓகே, ஏன் கரெக்டாக சொல்லுங்க பார்ப்போம். அப்பா அப்ப இடி எப்படிப்பா இடிக்குது? எதுமா இடி? அதெல்லாம் வேற கான்செப்ட். இடி வந்து மேகமும் உராயும் போது ஒரு மேகம் பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ். ஓகேவா? இடி இடிக்கும் போது கூட ஃபர்ஸ்ட் லைட் வரும். அது என்ன கான்செப்ட்னா வந்து லைட்டோட ஸ்பீடு வந்து ஹையர் தேன் சவுண்டு. லைட்டு ஃபாஸ்ட்டாக ட்ராவல் பண்ணும், சவுண்டு பொறுமையாக பின்னாடி வரும். ஸோ நீ பார்க்கும்போது இடி இடிச்சிடும், மின்னல் தெரிஞ்சிடும் உனக்கு, ரொம்ப நேரம் கழிச்சு சவுண்டு கேட்கும். புரியுதா? ஏன்னா லைட்டு ஃபாஸ்ட்டாக வந்துடும், சவுண்டு பின்னாடி பொறுமையாக வரும். லைட் வந்து இப்படி வரும். ஆமாம், சவுண்டு வந்து ரொம்ப கம்மி தான்மா சவுண்டோட ஸ்பீடு. ஈவன் நம்ம தீபாவளிக்கெலாம் அந்த மேலே வெடிக்கிறமே பட்டாசு, அதுவே கொஞ்சம் தூரத்தில் பார்த்தோன்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் கேட்கும் சவுண்டு. பார்த்துருக்கியா? ராக்கெட் கூட நம்ம விடும்போது சவுண்டு வந்து கொஞ்சம் ஸ்பீடு கம்மி தான். சரியா? அப்புறம் வெடிக்கும். இருக்கிறதுலே ஃபாஸ்டானது சோஃபார் நமக்கு தெரிஞ்சது என்னன்னா லைட்டு தான், ஸ்பீட் ஆஃப் லைட்டு தான். சரியா? அந்த டைம் ட்ராவல்லாம் சொல்கிறாங்கல்ல, ஸ்பீட் ஆஃப் லைட்டை விட நீ அதிகமாக ஃபாஸ்ட்டாக உன்னால் போக முடிஞ்சதுன்னா உன்னோட பாஸ்ட்டுக்கு நீ போயிடலாம். இதுக்கு முன்னாடி இருந்ததுக்கெல்லாம் நீ போயிட்டே வரலாம், அதனால் நம்மளால் அச்சீவ் பண்ண முடியாது. ஓகேவா? ஸ்பீட் ஆஃப் லைட்டுக்கு போக முடியாது. ஓகே, அதெல்லாம் நீங்கள் ஹையர் கிளாஸஸில் படிப்பீங்க. Air occupies space. Even though we cannot see air, it occupies space. We can see that when we take a balloon and blow air into it. கரெக்டா? பலூனில் உள்ள காற்றை ஊதும் போது நமக்கு உள்ள காற்று இருக்குன்னு தெரியும். We see that the size of the balloon increase due to the air being filled. கரெக்டா? உள்ள ஏர் போக 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 ப்ரெஷர் அதிகமாகி பலூன் வந்து பெருசாகும். ஏர் ஹேஸ் வெயிட். புரிந்தா? யாராவது கேட்டாங்கன்னா ஏர் வெயிட்டே கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடாது. வெயிட் இருக்கு. என்ன வெயிட் இருக்குது? அதுக்கு லெஸ் வெயிட்டு. இதுதான் மற்ற ஆப்ஜெக்ட் கம்பேர் பண்ணும்போது அதுக்கு வெயிட் கம்மியாக இருக்குன்னு தான் சொல்லணும். ஓகே, ஏருக்கு வந்து வெயிட்டே கிடையாதுன்னு சொல்லக்கூடாது. புரியுதாம்மா? ஓகே, இப்போ அட்மாஸ்பியரில் நல்லா இமேஜின் பண்ணிப்பாரு. எப்போவுமே வெயிட் அதிகமாக இருக்கிற பொருள் என்ன ஆகும்? வெயிட் அதிகமாக இருக்கிற பொருள் கீழே இருக்கும். தூசி பறக்கும். கரெக்டா? தூசி பறக்கும். தண்ணி பறக்குமா? பறக்காது. வாட்டர் வேப்பர் ஆகும், பட் தண்ணி பறக்காது. புரியுதாம்மா? இப்போ சேரு இதெல்லாம் பறக்குமா? காற்று ஏதாவது நீ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அடிச்சா நான் நார்மலாக சொல்கிறேன். ஸோ தூசி ஏன் பறக்குது? இப்படி ஊதுனாலே பறக்குது, லைட் வெயிட். ஓகே, அதே மாதிரி ஏரில் வந்து நம்ம டிஃப்ரெண்ட் காம்போசிஷன் இப்போ பார்த்தோமா, நைட்ரோஜன், ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு, ஹீலியம், அந்த மாதிரி ஒரு ஏருக்குமே வந்து வெயிட் வந்து மாறும். புரியுதாம்மா? ஸோ வெயிட் ரொம்ப கம்மியாக உள்ள ஏர் எங்கே இருக்கும் அட்மாஸ்பியரில்? மேலே இருக்குமா? அட்மாஸ்பியரில் நிறைய லேயர் இருக்குல்ல, மேலே இருக்கும். ஹெவியாக இருக்கிறதுலாம் கீழே இருக்கும். புரியுதா? அதனால தான் ஹீலியம் பலூன் இருக்குல்ல, கேஸ் பலூன் சொல்லுவாங்களே, ஹீலியம் பலூனு. அதை விட்டோன்னே ஏன் பறக்குது? அது நார்மல் பலூன் நீ வாயில் ஊதுனா பறக்குமா? ஏன் பறக்காது? நீ ஊதுற காற்று வந்து உன்னை சுற்றி இருக்கிற காற்றுல தான் வச்சு ஊதுற, நீ மூக்கில் இழுத்து. கரெக்டா? ஸோ நீ அதை கட்டிட்டு விட்டனா இந்த ஏர் அதோட வெயிட்டும் ஒன்று தான். ஸோ பறக்காது. சும்மா நீ தட்டி விட்டா அப்படி போகும், இல்லைன்னா கீழே தான் வந்து விழுந்துடும். ஏன்னா இதுவும் வெயிட் ஒன்று. ஆனால் ஹீலியம் அடைக்கிறாங்கல்ல கேஸ் பலூனில், ஹீலியம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. ஹீலியமை வந்து அடைச்சாங்கன்னா ஹீலியமோட வெயிட் தான் இருக்கிறதுலே கம்மி கேஸ்லேயே. சரியா? அதை விட்டோன்னே என்ன ஆகும்? அது லைட்டாக இருக்கிறதுனால ஹீலியம் வந்து அவுட்டர் லேயரில் தான் இருக்கும். அது என்ன பண்ணோம்? அவ்வளோ தூரம் வரையும் அது போயிடும். அட்மாஸ்பியருக்குள்ளே தான் இருக்கும். அட்மாஸ்பியர் விட்டு வெளில போகணும்னா நான் 11 km/s இருக்கணும்னு சொன்னேன்ல. ஸ்பேஸுக்கும் இதுக்கும் இது பண்ண கன்ஃபியூஸ். மேலே நம்ம கண்ணில் கொஞ்சம் பார்க்குற அளவுக்கு அதுக்கு மேலே வரையும் போயிடும். அது ஹீலியம் ஒரு கேஸ்டா, லைட் வெயிட் கேஸ். நானும் ஒரு தடவை சிங்கப்பூர்ல ஸ்கூல்ல பலூன் தந்தாங்கல்ல, தெரியாம மேல விட்டேன். அது போய்கிட்டே இருக்கும் அது. ஓகே, எது வரையும் போகும்? ஹீலியம் கேஸை விட கம்மியான வெயிட் இருக்கிறதோட ஹீலியம் கேஸ் எந்த லெவலில் நிற்குமோ மேலே அது வரையும் போயிட்டு நின்றோம். புரியுதாம்மா? ஓகே, இதுதான். ஸோ ஏர் ஹேஸ் வெயிட். இஃப் வி weigh a football after air has been filled in it, we will see that it has more weight than earlier. ஓகேவா? எதனால் அப்படின்னா கொஞ்சம் ஏர், ஆனால் அவ்வளோ மேஜர் டிஃப்ரென்ஸ் இருக்காது, கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியும். ஓகேவா? அடுத்து ஏர் எக்ஸர்ட்ஸ் ப்ரெஷர். ஓகே, ஹாவ் யூ ட்ரைட் pouring out juice from a carton? ஜூஸ் இதுலேருந்து போர் பண்ணியிருக்கீங்களா?
கேட்குறாங்க ஜூஸ் ஊற்றுனதே இல்லையா நீ பேக்கெட்டில் இருந்துலாம் எடுத்து? பாக்கெட்ல இருந்து எடுத்து கீழே ஊத்தணுமா? போர் பண்ணியிருக்கேன்னு கேட்குறாங்கம்மா. கிளாஸில் தாம்மா. ஆ அதை தான் கேட்குறாங்க போர் பண்ணியிருக்கேன்னு. இஃப் த கார்டன் ஹேஸ் ஜஸ்ட் ஒன் ஸ்மால் ஹோல், கரெக்டா? ஓகே, த ஜூஸ் ஃப்ளோஸ் அவுட் வெரி ஸ்லோலி, கரெக்டா? ஆமா ஒரே ஒரு வாட்டர் இருந்தால் மெதுவாக தான் வரும். ஆமா ஓகே, இதுவே வந்து மேலே ஒரு குச்சியை வச்சு ஒரு குத்து குத்துற, அப்போ என்ன ஆகும்? இன்னொரு ஹோல் ஒன்று போடுற, ஃபாஸ்ட்டாக வரும். பார்த்துருக்கியா? அந்த மாதிரி நோட் பண்ணியிருக்கியா? ஓகே, இனிமேட்டு பண்ணுங்க அதை, சரியா? எதனாலன்னா தண்ணி ஊற்றுறல்ல, ஊற்றும் போது அந்த ஹோல் வழியாக தான் வந்து கொஞ்சூண்டில் வந்து காற்று உள்ளே போய் தான் வந்து இருக்கிறத வெளியில் தள்ளணும். புரியுதாம்மா? ஏன்னா அந்த ஜூஸ், இப்போ ஜூஸ் ஒரு கண்டெய்னர் ஃபுல்லாக இருக்குது, அந்த ஜூஸ் வெளியில் வந்துருச்சுன்னா அந்த ஜூஸ் இருந்த இடம் என்ன ஆகும்? காலி. கரெக்டு, காலியாகும். காலியாகும் மீன்ஸ் அங்கே என்ன ஃபில் ஆகும்? ஏரு. என்னம்மா என்ன ஃபில் ஆகும்? ஏர் தானே ஃபில் ஆகும். எனக்கு புரியல நீ சொல்றது. இப்போ ஜூஸ் இருக்குல்ல, ஒரு பாட்டிலில் ஜூஸ் இருக்குல்ல, இப்படி பார்த்தனா என்ன இருக்கும்? ஃபுல்லாக ஜூஸ் இருக்குமா? இப்போ பெப்சி ஏதாவது எடுத்துக்கோ, டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியும்ல, ஃபுல்லாக இருக்குது. ஓகேவா? இப்போ அது உள்ள காற்று இருக்கா ஜூஸ் இருக்கான்னு கேட்டால் என்ன சொல்லுவேன்? ஜூஸ். ஜூஸு. பாதி ஜூஸை நான் ஊற்ற சொல்கிறேன், உன்னை ஊற்றிட்டு நீ மூடிடுற. இப்போ என்ன இருக்கும் உள்ள? பாதி ஜூஸ். பாதி ஜூஸு பாதி ஏர். ஏர். புரிஞ்சிருச்சா? புரிஞ்சிருச்சா? அந்த ஏர் எப்படி உள்ளே போச்சு? நான் திறந்து ஊத்தும் போது போச்சு. ஸோ உள்ள இருந்து வெளியில வரும்போதே மேலே கொஞ்சம் லைட்டா அதுல கேப்ல வந்து ஏர் உள்ள போகும். புரியுதா? புரிஞ்சிருச்சாமா? என்னதான் ஃபுல்லா ஊத்துனாலும் படக் 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 படக்னு சவுண்ட் கேக்குது தெரியுமா? ஆமா. என்ன சவுண்ட்? ஏர் உள்ள போகுது. ஏர் உள்ள போச்சுனா நம்ம கூட இப்ப கிளாஸ்ல ஜூஸ் இருக்கு, ஸ்ட்ரா வந்து ஊதுனா வரும். ஏர் வந்து உள்ள போக ட்ரை பண்ணும். அப்படி நீ ஏரை ஃபுல்லா அடைச்சிட்ட அப்படின்னா என்ன ஆகும்? வாட்டர் கேன் வந்து அமுங்கும் சப்பையா. பார்த்துருக்கியா? நீ வாயை வச்சு குடிக்கிற, நல்லா யோசிச்சு பாரு. பெட் கேன்ல அடுத்த தடவை ட்ரை பண்ண. பெட் கேன் ஜூஸ்ல வாயில கேப்பே விடாம அப்படியே வச்சு குடிச்சினா சப்பையாகிட்டே வரும். பார்த்துருக்கியா? ஏன்? தண்ணி கூட அப்படி குடிப்பேன், அப்படியே ஏன் அமுங்குது? நீ காத்து போகவே அலோ பண்ணல, கரெக்டா? வாயை வச்சு மூடிட்ட ஃபுல்லா. இதுவே நீ வாயில இருந்து கொஞ்சமா இப்படி வச்சுட்டு காத்து போற மாதிரி கேப் விட்டு குடிச்சனா அந்த மாதிரி ஆகாது, கரெக்டா? புரியுதா சொல்றது? இல்ல பாட்டில்லையா? பெட் பாட்டில்ல. பெட் பாட்டில்ல நீ காத்தே போகாம வாயில வச்சுட்டே குடிச்சிட்டே இருந்தனா பாட்டில் சப்பையாகிட்டே வரும். நான் அப்படி பண்ணிருக்கேன், மடங்கும். அப்புறம் நீ வாயில இருந்து எடுத்தனா புஷ்னு ஒழுங்காயிடும். புரியுதா? காத்து போய் அடைச்சிரும். அதுதான் டிஃபரன்ஸ். ஓகேமா? ஒரு சவுண்ட். அததான் இவங்க சொல்ல வராங்க, சரியா? ஓகே, இப்போ நீ வாயில அந்த மாதிரி குடிச்சிட்டு இருக்கும்போது நான் பின்னாடி பக்கம் இருந்து ஒரு ஓட்டை போட்டா என்ன ஆகும்? கீழே விழுந்துரும். அது அப்படியே அந்த ஏர் வந்து திருப்பி உள்ள வரும். ஓகே, அதுக்கு ஏர் உள்ள போறதுனால சப்பை ஆகாது, அப்படியே தான் இருக்கும். புரியுதாமா? ஸோ ஃப்ளோவும் அதிகமாயிடும். ஏன்னா அதுக்கு காற்று வந்து உள்ள வந்ததுனால அது ஃப்ளோவும் அதிகமாயிடும். அதுதான் சொல்ல வராங்க. இஃப் த காட்டன் ஹேஸ் ஜஸ்ட் ஒன் ஸ்மால் ஹோல், த ஜூஸ் ஃப்ளோ அவுட் வெரி ஸ்லோலி. திஸ் ஹேப்பன்ஸ், பாருங்க படிக்கும்போது, this happens because surrounding air try to get in from the same hole to fill up. கரெக்டாக நான் சொன்னேன்ல, கொஞ்சம் சின்ன ஹோலில் அது போக ட்ரை பண்ணோம், அதனால் ஃப்ளோ கம்மியாகும். the empty space being created inside the cotton. In this way the surrounding air exerts a pressure in the opposite direction on the juice flowing out. புரிஞ்சிருச்சாமா? ஜூஸ் இப்படி வெளில வர ட்ரை பண்ணோம், காற்று உள்ளே போக ட்ரை பண்ணோம். இங்கே பாரு, ஜூஸ் ஊற்றும் போது இப்படி வெளில வரும், ஹோல் எங்கேயுமே கிடையாது, இது வழியாக தான் ஏர் உள்ளே போகணும். ஜூஸை தள்ளிக்கிட்டு ஏர் போகும். புரியுதா? ட்ரை பண்ண போகும். அதனால் ஜூஸ் என்ன ஆகும்? வெளில வரும்போது காற்று அதை தள்ளும். ஸோ மெதுவாக வரும். புரியுதா? இதுவே நீ பின்னாடி பக்கமாக ஒரு ஓட்டை போட்டோன்னா ஏர் அந்த வழியாக உள்ளே வந்துக்கும், இங்கே தடுக்காது இதை. புரியுதா? ஸோ இது ஃபாஸ்ட்டாக ஊற்றிடும். அதான் கான்செப்ட். புரிஞ்சிருச்சா இல்லையா? ஓகே. Thus pushing it back to the cotton and reduce the flow. When a second hole is made on the other side, air is able to get into the cotton from this hole, as no juice is flowing out from this hole. This air fills up the space being emptied and helps push out more juice. புரியுதாமா? This makes the juice flow out easily from the other first hole. புரிஞ்சிருச்சா?
புரிஞ்சிச்சா? அதனால தான் தண்ணியை ஊற்றும் போது அடுத்த தடவை பாரு, ஓகே, ஜூஸ் எல்லாம் ஊற்றும் போது பாரு, ஃபுல்லாக இப்படி கவுத்துட்டு அப்படின்னா வந்து ஃபாஸ்ட்டாக வராது. நல்லா பாரு, பொடக் 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 பொடக்குன்னு கேப் விட்டு வரும். இதுவே 45 டிகிரியில் இப்படி வச்சு ஊற்றுனன்னு வையேன், அதாவது மேலே லைட்டாக ஹோல் ஃபார்ம் ஆகிற மாதிரி. புரியுதா என்ன சொல்கிறேன்னு? ஃபுல்லாக அந்த கேப்பில் வந்து ஃபுல்லாக தண்ணி இருக்காமல் லைட்டாக அது இவ்வளோ தூரம் வர வரையும் இப்படி ஊற்றுனன்னு வையே, நிறைய ஊற்றும். நீ பண்ணியிருப்ப, ஆனால் உனக்கு காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்காது. ஞாபகம் இருக்கா? நல்லா நீ அடுத்த தடவை ஏதாவது நீ இப்போ இந்த வாட்டர் பாட்டிலாம் இருந்தால் ட்ரை பண்ணிப்பார். நம்ம கோக் பாட்டில்லாம் இருக்குல்ல, அதில் என்ன பண்ணி தண்ணி ஃபுல்லாக ஊற்றிட்டு சிங்கில் சும்மா இப்படி கவுறேன், ஃபுல்லாக தண்ணி அது வழியாக வரா மாதிரி ஏர் போக ட்ரை பண்ணும், ஃபுல்லாக வராது. ஆனால் இப்படி 45 டிகிரியில் வச்சேன்னு வை, அந்த லைட்டாக மேலே ஹோல் இருக்க மாதிரி காற்று போகிற மாதிரி வச்சுன்னா சர்ன்னு ஊற்றும், ஃப்ரீயாக சூப்பராக ஊற்றும். புரியுதா? ஓகே. இஃப் த ஃபர்ஸ்ட் ஹோல் இஸ் லார்ஜர் தேன் த செகண்ட், larger than the juice flows out easily, okay va, large then the juice flows out very easily, okay va. A large hole has enough space to let the juice flow out and let the air get in, okay, avladha. This shows that air exerts pressure. This pressure is called air pressure, okay. இந்த மாதிரி காற்று ஒரு ப்ரெஷரை கொடுக்குதுல்ல உன்னை போக விடாமல். இப்போ சைக்கிளை ஓட்டுற நீ, காற்று இந்த பக்கம் அடிக்கும்போது ஓட்டுனா ஃபாஸ்ட்டாக போவியா ஸ்லோவாக போவியா? உன் பின்னாடி பக்கம் இருந்து அடிக்குது காற்று, அப்போ எப்படி போவ நீ? ஃபாஸ்ட்டாக போவியா ஸ்லோவாக போவியா? எதிரில் அடிச்சதுன்னா ஏன்? ஏர் ப்ரெஷர் உன்னை தள்ளும். அதே மாதிரி தான் இதுலேயும், ஓகேவா. அதுக்கு பேர் தான் ப்ரெஷர்னு சொல்லுவாங்க, அழுத்தம், ஓகேவா. we need air pressure to fill fountain pens, ஓகே. ஃபவுண்டைன் பென் இருக்குல்ல, ஓகே, அதில் என்னது ப்ரெஷரை வச்சு தான் உள்ளே தள்ளியிருப்பாங்க இங்கு, புரியுதா? அடுத்து சிரஞ்சி யூஸ்டு ஃபார் இன்ஜெக்ஷன். இங்கே பாரு, மருந்தை வச்சு இப்படி இழுக்கிறாங்களா ஊசி போடும்போது, என்ன பண்ணுறாங்க அவங்க? அந்த ரப்பரை வச்சு இழுக்கும் போது வேக்கம் கிரியேட் ஆகும், அதை ஃபில் பண்ணுறதுக்கு அந்த மருந்து வந்துடும், புரியுதா? அதில் ரப்பர் இருக்கும் முனையில், காற்றை போகக்கூடாது உள்ள, இப்படி இருக்குமா, ஸ்வைன்னு இழுக்கும் போது அந்த ரப்பர் இப்படியே நகரும் போது அந்த இடத்துல என்ன ஆகும்? ஹோல் எதுவுமே கிடையாது, காற்று போக ட்ரை பண்ணும், ஆனால் போகிறதுக்கு இடம் இருக்காது. ஆனால் எது போய் ஃபில் பண்ணும்? அவங்க மருந்தில் தான் ஊசியில் குத்திருப்பாங்க, ஸோ மருந்து தான் போகும், புரியுதா? புரிஞ்சிச்சா? இதை காட்டணுமா உனக்கு? புரிஞ்சிருச்சம்மா? ஓகே, இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ். அடுத்து, இட் இஸ் ஏர் ப்ரெஷர் தட் அலோஸ் அஸ் டு ட்ரிங்க் யூஸிங் எ ஸ்ட்ரா. அதை சொல்லியிருக்காங்க பாரு, ஸ்ட்ராலேயே நீங்கள் அதான் பண்ணுற. ஸ்ட்ராவை இப்படி வச்சுட்டீங்க ஜூஸில், இப்படி வாயில் வைக்கிறீங்க, இப்படி வாயில் வச்சுட்டு நீங்கள் இழுக்கவே இல்லை. இப்போ அந்த ஸ்ட்ராவில் என்ன இருக்கும்? ஏர் இருக்கும், கரெக்டா? நீ ஃபஸ்ட்டு அப்போ என்ன பண்ணுற? இழுத்து குடிக்கும்போது காற்றை தான் முதல்ல முழுங்குற, கரெக்டா? கரெக்டா இல்லையா? நல்லா யோசிச்சுப்பாரு. காற்றை காற்றை வாயில் ஃபில் பண்ணி முழுங்கினதுக்கு அப்புறம் தான் உனக்கு ஜூஸ் வரும், புரியுதாம்மா? அதனால தான் ஸ்ட்ராவில் குடிக்கிறது வந்து அவ்வளோ ஹெல்த்தியான விஷயம் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு தடவை நீ ஸ்ட்ராவில் உறிஞ்சும் போது நீ அன்னெசரியாக வந்து காற்றை முழுங்குவேன் ஜூஸோட சேர்த்து. நம்ம யூஸ்வலாக வாயில் குடிக்கும்போது அந்த மாதிரி குடிக்க மாட்டோம். வாயில் குடிக்கும்போது நம்ம கேப் விட்டுருப்போம், கரெக்டா? காற்று இப்படி வந்துட்டு இப்படி போயிடும், நம்ம வயிற்றுள்ள போகாது. பட் ஸ்ட்ராவில் குடிக்கும்போது அந்த கேஸ் ப்ராப்ளம்லாம் வரும், அதனால ஸ்ட்ராவில் அதிகமாக சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதா சொல்கிறது? அப்படி இல்லைன்னா நீ ஸ்ட்ராவில் உறிஞ்சிட்டு வாயை திறந்துட்டு குடிக்கணும், அந்த மாதிரி குடிக்க முடியாது. வாயை திறந்தால் கீழே ஊற்றிடும், புரியுதா? ஸோ அதெல்லாம் வந்து ஸ்ட்ராலாம் வந்து அந்தளவுக்கு ஹெல்த்தி இல்லை. அப்படி இல்லைன்னா நீ ஒரு தடவை உறிஞ்சிட்டு ஸ்ட்ராவை எப்படி பிடிச்சிட்டே இருக்கணும் முனையில், காற்று உள்ளே போகாத மாதிரி இழுத்துட்டு. நீ ஒரு தடவை பண்ணுவியே எப்போவுமே, பல்லில் கடிச்சிட்டு பண்ணுவியே, அந்த மாதிரி இப்படி பிடிச்சிக்கணும் ஸ்ட்ராவை, அப்போ தான் காற்று போகாது, ஓகே. அடுத்து, ட்ராப்பர்ஸ் ஆல்சோ மேக் யூஸ் ஆஃப் ஏர் ப்ரெஷர்ஸ், ஓகேவா? ஓகே, கெஸ் வாட் வுட் ஹேப்பன் இஃப் வி, படிங்க. blow air into a balloon. பெருசாகும். It will get bigger. அடுத்து, make a hole to open a carton of milk. Then make another hole on the other side. அவ்வளோதான். ஒரே ஒரு ஹோலை போட்டு ஊற்றுனா மெதுவாக வரும். ஊற்றிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் இன்னொரு ஹோல் போட்டேன்னு வையே, அது வழியாக பால் போகக்கூடாது, அதில் ஏர் போகிற மாதிரி போடணும். நீ போட்டு இப்படி ஊற்றினா ஃபாஸ்ட்டாக வந்துடும். அதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். சும்மா நீ ஏதாவது கவரில் தண்ணி ஊற்றி இல்லை பலூன்லேயே ஊற்றிப்பார். பலூனில் ஃபுல்லாக ஊற்றிட்டு கீழே இது பண்ணு, சரியா? நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோ, கீழே குத்து, சரியா? ஸோ இங்கேயும் ஊற்றும், ஓகே. மேலே காலியாக இருக்குல்ல, அந்த இடத்துல இன்னொரு ஹோல் போட்டோன்னா ஃபாஸ்ட்டாக வரும் தண்ணி.
சரியா? புரியுதா? வாசம் வராது, வெடிஞ்சிரும். தண்ணியை ஃபில் பண்ணிட்டேன்னா வெடியாது. நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன்ல, பலூன் வந்து தண்ணியை ஃபில் பண்ணிட்டு நீ நெருப்புலேயே வச்சா கூட எதுவும் ஆகாது. புரியுதாம்மா? வாட்டர் வந்து ப்ரெஷர் கிரியேட் பண்ணாதுமா. ஏர் தான் வந்து பலூனை வெடிக்க வைக்கும், வாட்டர் வெடிக்க வைக்காது. அப்படியே வாட்டர்லேருந்து ஏதாவது ஆச்சுனாலும் ஹோல் போட்டு தண்ணி மெதுவாக தான் வரும், டமால்லாம் வெடியாது. புரியுதா? ஓகே, வாட்டர். ஆல் லிவிங் திங்ஸ் நீட் வாட்டர். இப்போ ஏர் படிச்சிட்டோம், புரிஞ்சிருச்சாம்மா? ஏரு பேன் என்ன இன்னும் இருக்கா? இல்லப்பா. பேன் தலையை சொரிஞ்சிட்டே இருக்க. ஆல் லிவிங் திங்ஸ் நீட் வாட்டர். அனிமல்ஸ் நீட் வாட்டர் டு ட்ரிங்க் அண்ட் பாத். But ஓகே, plants need water to make their own food. கரெக்டா? ஓகே. We also need water for drinking, bathing, washing, cleaning and cooking food. Where does the water that we use come from? எங்க இருந்து வருது? cloud. Cloudல இருந்து. ஓகேவா? It mainly comes from, ஓகே, cloudல இருந்தாலும் நம்ம எங்க இருந்து வருதுன்னா rivers, pond, lakes, இதெல்லாம் தான் fresh water. சீல இருந்துன்னு சொல்லக்கூடாது. மழை பெய்யுதுல ரெயின் வாட்டர், அதுதான் நம்ம யூஸ் பண்ண முடியும். அது எங்கெங்கெல்லாம் ஸ்டோர் பண்ணுறோம் நம்ம? ரிவர், பாண்டு, லேக்கு, வெல்ஸ், கிணறு. ஓகேவா? இதில் தான். வெரி குட். ஆஃபன் சாண்ட், டர்ட், மட், ஜெர்ம்ஸ் எக்ஸெட்ரா மேக்ஸ் திஸ் வாட்டர் அன்ஃபிட் ஃபார் யூஸ். அதை அப்படியே எடுத்து குடிக்க முடியுமா? ரொம்ப க்ளீனாக இருந்தால் மட்டும்தான் குடிக்க முடியும். அந்த காலத்தில் குடித்தாங்க, இப்போ தான் வந்து பொல்யூஷன் அதிகமாகிடுச்சு. நம்ம கொல்லுப்பாட்டி ஊர்லாம் இருக்குல்ல, அங்கெல்லாம் அப்பா சின்ன வயசில் போகும்போது அந்த தண்ணி அப்படியே மொண்டு தான் குடிப்போம் ஊரணியில். எதுவுமே ஆகாது. புரியுதா? ஏன்னா அவ்வளோ க்ளீனாக மெயின்டைன் பண்ணாங்க. அப்போ பொல்யூஷன்லாம் இல்லை. இப்போ தான் பொல்யூஷன் ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஓகே, த சப்ஸ்டன்ஸ் தட் மேக் வாட்டர் அன்ஃபிட் ஃபார் யூஸ் ஆர் கால்ட் என்னது? அந்த மாதிரி பார்த்தேன்ப்பா, அனிமல் பிளானட்ல வந்து போடுற இது வந்து போயிருந்தேன் டெசர்ட்டுக்கு. தண்ணியே இல்லையா, ஒரு மண்ணு ஈரமா இருந்துச்சு, அதை எடுத்து தூக்கில கட்டி இப்படி பண்ணா தண்ணி வந்துச்சு. ஆமாம், அவ்வளோதான். அங்கெல்லாம் க்ளீனாக இருக்கும் வாட்டர். சரியா? சரி, ஓகே. அங்கே இம்ப்யூரிட்டிஸ்லாம் என்னென்னு பாருங்கள். அந்த மாதிரி வந்து டர்ட்லாம் இருக்குல்ல, சப்ஸ்டன்சஸ்லாம் வாட்டரோட கலந்துருக்குல்ல, அதுதான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்? இம்ப்யூரிட்டிஸ், அழுக்கு. சரியா? வாட் இஸ் இம்ப்யூரிட்டிஸ்ன்னு கேட்டாங்கன்னா என்ன சொல்லணும்? வாட் ஆர் கால்ட் இம்ப்யூரிட்டிஸ்னா த சப்ஸ்டன்சஸ் டர்ட் மட்டும்தான் அவசியம் கிடையாதுமா. எது வேணாலும் இருக்கலாம், மண்ணு கூட கலந்துருக்கலாம். சரியா? ஓகே, மண்ணு கலந்துருக்கலாம், இலை இருக்கலாம், குச்சி இருக்கலாம். புரியுதாம்மா? ஓகே, த சப்ஸ்டன்சஸ்ன்னு சொல்லணும். த சப்ஸ்டன்சஸ் தட் மேக் வாட்டர் அன்ஃபிட் ஃபார் ட்ரிங்கிங் ஆர் அன்ஃபிட் ஃபார் யூஸ்ன்னு கூட சொல்லலாம். makes the water unfit for drinking. யூஸ், ட்ரிங்கிங் கிடையாது, யூஸ்னே சொல்லிடலாம். நம்ம நிறைய யூஸ் பண்ணுறோம்ல, அப்போ என்ன அழுக்கான தண்ணியில் குளிக்க முடியுமா? ஓகே, ஸோ என்ன சொல்லணும்? அன்ஃபிட் ஃபார் யூஸ் ஆர் கால்ட் இம்ப்யூரிட்டிஸ். ஓகே, இம்ப்யூரிட்டிஸ் ஆர் ஆஃப் டூ கைண்ட்ஸ். என்னென்னது? சால்யூபிள், இன்சால்யூபிள். சால்யூபிள்னா என்னது? கரைஞ்சிரும், அப்படியே தண்ணியோட தண்ணியாக மிக்ஸ் ஆகிடும். சால்ட் இருக்குல்ல, அதை பழஞ்சினா வந்து கரைஞ்சிரும். ஓகேவா? அதெல்லாம் என்னது? ஆர் தோஸ் ஒன்ஸ் தட் டிசால்வ்ஸ் இன் வாட்டர். டிசால்வ் அண்டர்லைன் பண்ணுங்க, அதான் கரையிறது. டிசால்வ் இன் வாட்டர், எக்ஸாம்பிள் சால்ட். ஓகே, அடுத்த இன்சால்யூபிள் இம்ப்யூரிட்டிஸ் ஆர் தோஸ் ஆர் த ஒன்ஸ் தட் டு நாட் டிசால்வ் இன் வாட்டர். டிசால்வ் ஆகாது, பட் அந்த டைமில் நம்ம கலக்கும் போது வந்து கலங்களாக தெரியும், ஆனால் கொஞ்ச நேரத்தில் அப்படியே கீழே போயிடும். புரியுதா? வாட்டரோட வந்து மாவு கூட தண்ணியில கலந்தோம்னா கொஞ்ச நேரம் அப்புறம் பார்த்தோம்னா அடியில போயிடும். அந்த மாதிரி தான். சரியா? ஓகே, ஆக்டிவிட்டிலாம் நீங்கள் அப்புறம் படிச்சிங்க. ஓகே, ஆக்டிவிட்டி அதுக்குலாம் நீ வீட்டில் பண்ணுறது தான். சால்ட் எல்லாம் கலக்க சொல்லியிருக்காங்க. சரியா? அடுத்து ரிமூவிங் இம்ப்யூரிட்டிஸ் ஃப்ரம் வாட்டர். இந்த மாதிரி வந்து இம்ப்யூரிட்டி வந்து டிசால்வ் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணணும்? அதை எப்படி பிரித்து எடுக்கணும்? அடுத்த பேஜ் ஓப்பன் பண்ண 64. சொல்லுங்கள், என்ன பண்ணி நம்ம அதை வந்து இது பண்ண முடியும், க்ளீன் ஆக்க முடியும் வாட்டரை? டாக்டர் கிட்ட போய் தான் கேட்கணும். டாக்டரா? டாக்டருக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம்? டாக்டர் தான் வாட்டர் பியூரிஃபை பண்ணுவாரா? கிட்ட போய் கேட்கணும். சொல்லுங்கள், நீங்கள் தண்ணி கலங்களாக இருந்ததுன்னா என்ன பண்ணுவீங்க? இதெல்லாம் நம்ம அத்தியாவசிய தேவை. இதை போய் சயின்டிஸ்ட்லாம் கேட்க வேணாம். ஃபில்டர் பண்ணணும். ஒரு துணியை வச்சு ஃபில்டர் பண்ணலாம், இல்லை ரொம்ப நேரம் அப்படியே வச்சோன்னா செடிமெண்ட் ஆகிடும். புரியுதா? செடிமெண்டேஷன், ஃபில்ட்ரேஷன், நிறைய ப்ராசஸ் இருக்குது. ஓகே, பானையில் வைக்கலாம், எதில் வச்சாலும் சரி. சரியா? இந்த மாதிரி நிறைய இது இருக்குது. ஓகே, வெரி காமனானது வந்து ஃபில்ட்ரேஷன் தான். ஒரு துணியோ இல்லை ஃபில்டரோ வச்சு ஃபில்டர் பண்ணுறது. ஓகேவாம்மா? அப்பா, அந்த ஃபில்டரே இல்லாம எப்படி பண்றது? அந்த ஃபில்டர்
அந்த காலத்தில் என்ன பண்ணாங்கன்னா இந்த மாதிரி வச்சுருவாங்க கோவலையில் இதுலையாது. ரொம்ப ஒரு நாள் 2 நாள் கழித்து பார்த்தா அந்த இது எல்லாம் இம்ப்யூரிட்டிஸ்லாம் கீழே அடியில் தங்கியிருக்கும். கலங்காமல் அப்படியே மேலேருந்து எடுத்துருவாங்க நல்ல தண்ணி. புரியுதா? அந்த மாதிரி பண்ணுவாங்க. ஓகே, ரிமூவிங் இன்சால்யூபிள் இம்ப்யூரிட்டிஸ். அங்கே பாருங்கள், படிங்க. ஓகே, Insoluble impurities can be separated using any of the இன்சால்யூபிள் என்னது? வாட்டரோட சேராமல் இருக்கிறது. சேராம. சேர்ந்துட்டா தான் பிரச்சனை. சேராமல் இருந்ததுன்னா நம்ம அதை ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம். வடிகட்டலாம். அதுதான் சொல்லியிருக்காங்க, வடிகட்டுறதுக்கு பேர் தான் ஃபில்டர். Methods. Filtration. In this method, a filter paper is using to remove insoluble impurities. இதுதான் வந்து வடிகட்டுறது. அடுத்தது படிங்க. ஃபில்டர் பேப்பர் எங்கப்பா கிடைக்கும்? ஃபில்டர் பேப்பர் இருக்கு. பேப்பர் வந்து சின்ன சின்ன ஹோல் மாதிரி இருக்கும், ரொம்ப லைட்டாக இருக்கும். அது இதுலலாம் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம நார்மல் வீட்டுக்கு யூஸ் பண்ண மாட்டோம், லேப்லலாம் யூஸ் பண்ணுவாங்க. லேபில் இல்லைன்னா வந்து இந்த இதெல்லாம் இருக்குல்ல, பார்த்துருப்பேன், பெட்ரோல் பங்க்கு, ஆயில் யூஸ் பண்ணுற இடத்துல அவங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. நமக்கு யூஸ் ஆகாது. ஓகே, படிங்க. Let us see how we can separate a mixture of sand and water by filtration. Take a circular piece of filter paper, fold it into half and then fold it again to make it into a cone. Put this into a funnel. Put a flask below the funnel. Pour the impure water through the funnel. We will see that sand does not pass through the filter paper and it is left behind the paper. Clean water is collected in the flask. புரிஞ்சிச்சம்மா? இது வந்து இன்சால்யூபிளுக்கு மட்டும்தான். ஓகே, சாண்டு வேறு ஏதாவது குச்சி கிச்சி இலைகளை இருந்ததுன்னா இந்த மாதிரி ஃபில்டர் போட்டு ஊற்றினா தண்ணி வந்துடும், மற்றதெல்லாம் வந்து ட்ராப் ஆகிடும். கரெக்டாக? இதுவே வந்து நீ சால்ட்டை கரைச்சிட்டு ஊற்றினா சால்ட்டு நின்றுமா? கீழே இருக்கிற தண்ணி சால்ட் இல்லாமல் வந்துடுமா? நான் ஒன்று சொல்கிறேன், இங்கிலீஷில் வந்து இருந்துச்சு, சால்ட் வாட்டரை ஊற்றி வெயிலில் வச்சோன்னா வெயில் வந்து அந்த தண்ணியை எடுத்துச்சுன்னா சால்ட் அப்படி தான் நம்ம சீ வாட்டரை எடுத்து தான் நம்ம உப்பே தயாரிக்கிறோம். இந்த ப்ராசஸ் தான். சீ வாட்டரை பம்ப் பண்ணி வெளியில் வந்து என்ன பண்ணுவாங்க, சேண்டில் ஃபில் பண்ணிவிட்டு வெயில் அடிக்கும் போது என்ன ஆகும், வாட்டர் வேப்பர் ஆகிடும், சேண்ட் கீழே இதுவும் நிலமும் இழுத்துரும், மீதி என்ன இருக்கும், சால்ட் மட்டும் இருக்கும். அதை சொரண்டி எடுப்பாங்க. அதை ப்ராசஸ் பண்ணி தான் நமக்கு டேபிள் சால்ட் வரும். ஓகே, ஆனால் அந்த இதில் உனக்கு நல்ல வாட்டரை நீ பிரித்து எடுக்கணுமே, வேப்பர் ஆகிடுச்சுன்னா அதை போய் எங்கே பிடிப்ப? புரியுதா? ஸோ இன்சால்யூபிளுக்கு மட்டும்தான் வந்து இந்த மெத்தட் யூஸ் பண்ண முடியும். புரியுதாம்மா? வாட்டரில் வந்து சால்யூபிள் ஆகிடுச்சுன்னா நம்ம அதை பிரித்து எடுக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது, ரொம்ப கஷ்டம். முடியும், பட் வந்து கொஞ்சம் கஷ்டம். ஓகே, அடுத்து செடிமெண்டேஷன். செடிமெண்டேஷன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோமா, ஒன்றும் கிடையாது. நான் அப்பா சொன்னேன்ல, அப்படியே இங்கே பாரு, அந்த இதை தூக்கி இப்படி வச்சுட்டோம்னா கொஞ்ச நேரத்தில் என்ன ஆகும், அதில் உள்ளே இருக்கிற பார்ட்டிக்கெலாம் வெயிட் அதிகம் இல்லை, அது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், கிராவிட்டியில் கீழே போய் தங்கிடும். கொஞ்ச நாள், சிலது 1 நாள், சிலது 2 நாள், அந்த மாதிரி. அதை நேச்சுரலாக கீழே போகிறதுக்கு பேர் தான், அந்த ப்ராசஸ் பேர் செடிமெண்டேஷன். ஓகே, அதில் மேலே இருக்கிற நல்ல தண்ணியை மட்டும் எடுத்துகிட்டு கீழே மண்டின்னுவாங்க, அதை வந்து ஊற்றிடுவாங்க. புரியுதா? இப்போ ஈவன் வந்து நம்ம குழம்புலாம் இருக்கலாமா, அதே கான்செப்ட் தான். இப்போ குழம்பு வந்து நீ கலக்காமல் மேலோட்டமாக எடுத்தால் என்ன ஆகும், ரசம் இருக்கு, ரசம் மேலோட்டம் கலக்காமல் எடுத்தால் என்ன வரும், வெறும் தண்ணி மாதிரி தான் இருக்கும். அதுதான் செடிமெண்டேஷன். புரிஞ்சிச்சா? அவ்வளோதான், நேச்சுரலாக அதுவே கீழே போயிடும். அண்ட் decantation. ஓகேவா? insoluble impurities in water can also be removed by sedimentation and decantation. In this method, ரெண்டு தனித்தனே காமிச்சிருக்காங்க பாரு. In this method, the muddy waterனா என்னது, இப்போ மண் இருக்கிறது வந்து ஈஸியாக பண்ணிட்டோம். மட்டினா களிமண், அது நல்லா கொஞ்சம் கரையும், ஆனால் அதை எடுத்துடலாம், கொஞ்சம் நேரம் ஆகும். சும்மா நீ துணியை வச்சுட்டு ஊற்றினாலாம் டக்குன்னு நல்ல தண்ணி வந்துடாது. சாண்டு பெரிய பார்ட்டிக்கல், அது இதாகிடும். மட்டு வந்து கொஞ்சம் சின்ன பார்ட்டிக்கல், அது துணி உள்ளெல்லாம் பூந்து போயிடும். ஓகேவா? அதை எப்படி பண்ணுவாங்கன்னு பாரு. ஓகே, த மட்டி வாட்டர் இஸ் allowed first to stand
undistributed from some time. ஓகேவா, கம்முன்னு அப்படியே வச்சிருவாங்க. இங்கே பாரு, இதை கொஞ்ச நாள் வச்சதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு பாரு, நல்ல தண்ணிலாம் மேலே இருக்குது, கீழே மட்டு எல்லாம் கீழே போயிடுச்சா. இப்போ என்ன பண்ணுறாங்க, அந்த மட்டை மட்டும் அப்படியே விட்டுட்டு வெறும் நல்ல தண்ணியை மட்டும் ஊற்றுறாங்க பாரு, அதுதான் டீகேண்டேஷன். செடிமெண்டேஷன்னா அந்த மண்ணை வந்து அந்த மட்டை வந்து களிமண்ணை வந்து கீழே போ வைக்கிறது. கம்முன்னு அப்படியே வச்சுட்டாங்கன்னா அது போயிடும். சில பார்ட்டிகிள் வந்து நேச்சுரலாக போயிடும். சில பார்ட்டிகிள் போக வைக்கிறதுக்காக கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணுவாங்க. அதுக்கு பேர் வந்து கொயாகுலண்ட். அதெல்லாம் நீங்கள் இப்போ படிக்க மாட்டீங்க, ஃபியூச்சர் கிளாஸஸில் படிப்பீங்க. ஓகேவா, பெரிய கிளாஸில் கொயாகுலண்ட் சொல்லிட்டு ஆட் பண்ணுவாங்க. அப்போ என்ன ஆகும்னா இந்த ஹெவி பார்ட்டிகல்லாம் கீழே போக வச்சிரும் அது. ஓகே, அதுக்கப்புறம் அந்த மேலே இருக்கிற நல்ல தண்ணியை மட்டும் பிரித்து எடுக்கிறாங்கல்ல, அதுக்கு பேர் என்னது, டீகேண்டேஷன். செடிமெண்டேஷன்னா அந்த ஹெவி பார்ட்டிகல் கீழே போகிறது. டீகேண்டேஷன்னா வந்து அந்த நல்ல தண்ணியோ, அது நல்ல தண்ணியோ வாட் எவர் இட் இஸ் பிரிச்சதை எடுக்கிறது, அவ்வளோதான். சரியா. The mud and other insoluble impurities settle down at the bottom and are called sediments. இந்த மாதிரி கீழே அந்த மண் வந்து சேருது, அதுக்கு பேர் என்னது, செடிமெண்ட், அதுக்கு பேர். அதனால தான் இந்த ப்ராசஸ்க்கு பேருக்கு வந்து செடிமெண்டேஷன். கவனிக்கிறேன் இல்லையாம்மா, கண்டிப்பாக சொல்லிட்டு இருக்கேன். This process is called sedimentation. Clean water at the top is then gently poured. நீ ரசத்தில் என்ன பண்ணுவ, காரமாக இருக்கக்கூடாதுன்னு அப்படியே மெதுவாக எடுத்து ஊற்றுவல்ல, கீழே இருக்கிறது வந்துடக்கூடாதுன்னு. அதே மாதிரி தான் இப்படி கலக்கிட்டா என்ன ஆகிடும், எல்லாம் கலந்துரும். புரியுதா. அதனால தான் சொல்கிறாங்க gently poured into another vessel without disturbing the sediment. செடிமெண்ட் டிஸ்டர்ப் ஆனால் என்ன ஆகும், ஈரங்கள்லாம் வந்துடும். கரெக்டா. அவ்வளோதான். ஓகேவா. இந்த ப்ராசஸ் பேர் என்னது, திஸ் பார்ட் ஆஃப் த ப்ராசஸ் இஸ் கால்ட் டீகேண்டேஷன். அவ்வளோதான். சரியாம்மா. அடுத்து செடிமெண்டேஷன் இஸ் அ ஸ்லோ ப்ராசஸ். புரியுதா. இது வந்து நம்ம டக்குன்னு வச்சோன்னா டக்குன்னுலாம் கீழே போயிடாது, அது மெதுவாக தான் போகும் அந்த பார்ட்டிகளுக்கு ஏற்ற மாதிரி. சரியா. Sedimentation is a slow process. We can add special chemicals such as alum to increase the speed of sedimentation. இதோ சொல்லியிருக்காங்க பாரு, கெமிக்கல் வந்து ஆட் பண்ணலாம். சரியா. ஆட் பண்ணால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக அந்த ப்ராசஸ் நடக்கும், கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கீழே போக வச்சிடும் ரியாக்ட் பண்ணிவிட்டு. ஓகே, திஸ் ப்ராசஸ் இஸ் கால்ட் லோடிங். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, அண்டர்லைன் பண்ணிக்கோ, லோடிங். ஓகே, நேச்சுரலாக நடந்தால் அது செடிமெண்டேஷன். அதை ஃபாஸ்ட்டாக நடக்கிறதுக்காக நம்ம கெமிக்கல், ஸ்பெஷல் கெமிக்கல் ஆட் பண்ண வச்சோன்னா அதுக்கு பேர் என்னது, லோடிங். ஓகே. அடுத்து வாட்டர் தட் வி கெட் ஆஃப்டர் டீகேண்டேஷன் மே ஸ்டில் நாட் பி ஃபிட் ஃபார் ட்ரிங்கிங். கரெக்டாக. இந்த மாதிரி வச்சிருந்து நம்ம மேலே இருக்கிற நல்ல தண்ணியை ஊற்றினாலும் அது 100% பியூராக இருக்காது. புரியுதா. அதில் ஸ்டில் கொஞ்சம் ஏதாவது கலங்கள்லாம் இருக்கும். சரியா. அப்போது இட் மே ஸ்டில் கண்டெயின் சம் சால்யூபிள் இம்ப்யூரிட்டிஸ். கரெக்டா. நம்ம தண்ணியோட கலக்காததை மட்டும்தான் எடுத்துக்கணும். இல்லை பாருங்க, சால்யூபிளாக இருக்கிறதெல்லாம் எப்படி பிரித்து எடுக்கணும்னா அடுத்து வருது, வெயிட் பண்ணு. ஓகே, சூடு பண்ணுறது தான். ஓகே, எவாப்ரேஷன் மெத்தட். சரியாம்மா. ஓகே, ரிமூவிங். சுடு தண்ணி நிறையா குடிக்கணும். சூடு நம்ம வீட்டில் சூடு பண்ணுறது இதுவும் வேறடா. நம்ம வீட்டில் சூடு பண்ணுறது வந்து சால்யூபிள் சப்ஸ்டன்ஸ்க்காக கிடையாது. வாட்டரில் வந்து ஜெர்ம்ஸ் இருக்கும், அது ரொம்ப குட்டி குட்டியாக தானே இருக்கும். கரெக்டா. அது ஃபில்டர் பண்ணாலும் அவ்வளோ சீக்கிரம் போகாது. கரெக்டா. அப்போ என்ன பண்ணுறோன்னா நம்ம ஹீட் பண்ணும்போது தண்ணியை கொதிக்க விடும்போது அந்த ஜெர்ம்ஸ்லாம் செத்துரும் 100 டிகிரியில். கரெக்டா. செத்துட்டு வாட்டர்லேயே தான் இருக்கும், ஆனால் செத்துரும். ஸோ நம்ம அது குடிக்கும்போது அது பாட்டுக்கு போயிடும், நம்ம பாடியில் போயிட்டு எந்த இதுவும் பண்ணாது, ஏன்னா அது செத்து போச்சு இல்லை. புரியுதாம்மா. அதுக்கு தான் தண்ணியை சூடு பண்ணுறோம். ஓகே. இதில் இவங்க சூடு பண்ணுறது வந்து வேறு. நான் என்னன்னு சொல்கிறேன் பாரு. ஓகே, இவங்க சூடு பண்ணி தண்ணியை ஆவி ஆக்கிடுவாங்க, க்ளவுட் ஆக்கிடுவாங்க. அதை க்ளவுட் ஆக்கி இன்னொரு இதை வச்சு பிடிச்சி ஸ்வைன் சொட்டாக தண்ணி தனியாக வந்துடும். கீழே வச்சுருக்காங்க பாரு பீக்கரில். ஓகே, இட் இஸ் மோர் டிஃபிகல்ட் டு செப்பரேட் சால்யூபிள் இம்ப்யூரிட்டிஸ் தேன் இன்சால்யூபிள் ஒன். எவாப்ரேஷன் ஆர் டிஸ்டிலேஷன். எவாப்ரேஷன் என்னது, ஹீட் பண்ணி தண்ணியை எவாப்ரேட் பண்ண வைக்கிறது. கவனிக்கிறியா இல்லையாம்மா, கவனிக்கிறியா இல்லையான்னு கேட்டேன். இந்த பிக்சரை தான் பார்த்துட்டு இருந்தோம். எவாப்ரேஷன்னா என்னது, எவாப்ரேஷன்னா ஹீட் ஆகுது, ஹீட் பண்ணி தண்ணி ஆவி ஆக்குறது, வாட்டரை வேப்பர் ஆக்குறது. சரியா. ஆர் டிஸ்டிலேஷன் கேன் பி யூஸ்டு டு செப்பரேட் சால்யூபிள் இம்ப்யூரிட்டிஸ். எவாப்ரேஷன் பாருங்க, த சொல்யூஷன் கண்டெயின் சால்யூபிள் இம்ப்யூரிட்டிஸ். ஓகேவா. அந்த பவுலில் வந்து இருக்குது, என்ன பண்ணுறாங்க, சச்சா சால்ட்டோ சுகரோ ஏதோ இருக்குது, இஸ் ஹீட்டட் ஆர் லெஃப்ட் இன் த சன்.
ஓகே ஹீட் பண்ணாமல் சும்மா சன்லேயே வச்சுட்டாங்க. ஆஃப்டர் சம் டைம் த வாட்டர் எவாப்ரேட், நீ சொன்னல சால்ட் எடுக்கிறது அதே ப்ராசஸ் தான். லீவிங் த இம்ப்யூரிட்டிஸ் பிஹைண்ட், தண்ணி எல்லாம் போயிடும், இம்ப்யூரிட்டிஸ் மட்டும் இருக்கும். கரெக்டா? ஆமா. ஓகே டிஸ்டிலேஷன்னா என்னன்னு பாரு. டு டிஸ்டில் வாட்டர் வி ஃபாலோ சர்டைன் ஸ்டெப். டிஸ்டிலேஷன் வந்து இவ்வளோ ஈஸியான ப்ராசஸ் கிடையாது, அது கொஞ்சம் கஷ்டமான ப்ராசஸ். ஓகே டு இம்ப்யூர் வாட்டர், ஓகே டேக் இம்ப்யூர் வாட்டர் இன்டு அ ரவுண்ட் பாட்டம் ஃப்ளாஸ்க் அண்ட் ஹீட்டட். ஓகே ரவுண்ட் பாட்டம் ஃப்ளாஸ்கில் என்ன பண்ணுறாங்க பாரு, கீழே வச்சு ஹீட் பண்ணுறாங்களா? இப்போ ஹீட் பண்ணும்போது வாட்டர் வேப்பர் எங்கே போகும்? வாட்டர் வேப்பர் வந்து நல்லா பாரு எங்கே போகும், மூடி வச்சிருக்காங்க பாரு மேலே கேப் போட்டு, எங்கே போகும்? அப்பா இப்படி யாரமா இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, இங்கே இருக்கா? இங்கே பாரு ஸ்க்ரீனை ஹீட் பண்ணுறாங்களா? வாட்டர் வேப்பர் மேலே போட்டு ட்ரை பண்ணுமா? இதில் ஓப்பனாக இருக்குது, வெளில போயிடும் ஏரில். இதில் எங்கே போகும்? இங்கே போகுமா? மேலே மூடி இருக்கா? தெர்மாமீட்டர், இது டெம்பரேச்சர் மெஷர் பண்ணுறது, இப்படி போகுமா? போகிறதுக்கு வழி இல்லையா? அதோ இங்கே பைப் ஒரு வழி வச்சுருக்காங்களா? இதில் பட்டு என்ன பண்ணும், இப்படியே வருமா? ஓகே வரும்போது என்ன ஆகும்னா, இங்கே தான் நெருப்பு இருக்குது, இந்த இடத்துல வரும்போது என்ன ஆகும்? அட்மாஸ்பியரில் வந்து டெம்பரேச்சர் கம்மியாக இருக்கும். ஸோ இங்கே படும்போது என்ன ஆகிடும்? அது சுடு தண்ணிலாம் தட்டு போட்டு மூடி ரொம்ப நேரம் மூடி வச்சுட்டு தட்டை எடுத்தனா தட்டில் என்ன இருக்கும் உள் சைடில்? வேப்பர், வாட்டர் வேப்பர் பட்டு தனித்தனியாக சொட்டாக இருக்குமா? அது ஏன் மேலே மூடி வந்து டெம்பரேச்சர் கம்மியாக இருக்கு. ஏன் கம்மியாக இருக்குது? வெளில இருக்க அட்மாஸ்பியர் வந்து அந்த மூடியை பட்டுட்டு இருக்கு. புரியுதா? கீழே இருந்து தான் உனக்கு டெம்பரேச்சர் அதிகமாக இருந்திருக்கும். புரியுதாம்மா? அந்த மாதிரி இங்கே வேப்பர் ஆனது வந்து இப்படி வரும்போது இந்த கண்டென்சர் இங்கே இப்போ இந்த இடத்துல படும்போது என்ன ஆகும்? திரும்ப தண்ணி ஆகிடும். வேப்பர் தண்ணி ஆகி இந்த பீக்கரில் வந்து டாக் 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 டாக்னு சொட்டாக சொட்டும். இப்போ என்ன ஆயிடுச்சு? இம்ப்யூரிட்டி வந்து வேப்பர் ஆகுமா? ஆகாது, தண்ணி தான் வேப்பர் ஆகும். புரியுதாம்மா? ஓகே பாயிலிங் பாயிண்ட் ஒன்றுத்துக்கு ஒரு பாயிலிங் பாயிண்ட் இருக்குது. ஸோ நேச்சுரலாக என்ன ஆகிடும்? இம்ப்யூரிட்டிஸ் இங்கே இருக்கும், ஹீட் பண்ண தண்ணி தனியாக வந்துடும். புரியுதா? வேப்பர் ஆகி திரும்ப கண்டென்ஸ் ஆகி வந்து நம்ம தண்ணியோ இல்லை ஒரு லிக்விடோ எடுத்தோன்னா அதுக்கு பேர் என்னது? டிஸ்டிலேஷன். டிஸ்டிலேஷன் சொல்லுவாங்க. ஓகே அங்கே பாரு, டேக் இம்ப்யூர் வாட்டர் இன் அ ரவுண்ட் பாட்டம் ஃப்ளாஸ்க். பாட்டம் வந்து ரவுண்டாக இருக்கணும், அப்போ தான் ஹீட் பண்ண ஈஸியாக இருக்கும். ஓகே அண்ட் ஹீட்டட். ஆன் ஹீட்டிங் வாட்டர் சேஞ்சஸ் இன்டு ஸ்டீம். கரெக்டாக? ஸ்டீம்ன்றது என்னது? வாட்டர் வேப்பர். திஸ் ஸ்டீம் இஸ் கூல்ட் இன் த கண்டென்சர். இந்த ஒரு பைப் மாதிரி வச்சுருக்காங்களா, ஆக்சுவலாக அது கண்டென்சர். ஓகேவா? என்னென்னா டெம்பரேச்சர் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அது. அண்ட் சேஞ்ச் இன்டு பியூர் வாட்டர் விச் கெட்ஸ் கலெக்டட் இன்டு அனதர் ஃப்ளாஸ்க். இதுக்கு பேர் ஃப்ளாஸ்க்கு. திஸ் வாட்டர் இஸ் ஃப்ரீ ஃப்ரம் சால்யூபிள் இம்ப்யூரிட்டிஸ் அண்ட் இஸ் கால்ட் டிஸ்டில்டு வாட்டர். புரிஞ்சிச்சா? இந்த மாதிரி எடுக்கிறதுக்கு பேர் வாட்டருக்கு பேர் என்னது? டிஸ்டில்டு வாட்டர். டிஸ்டில்டு வாட்டர், டிஸ்டிலேஷன். ஓகே த இம்ப்யூரிட்டிஸ் ஆர் லெஃப்ட் பிஹைண்ட் இன் த ரவுண்ட் பாட்டம் ஃப்ளாஸ்க். கரெக்டா? அதுல இருந்து இந்த வாட்டர் ஹீட் பண்றாங்கல்ல, எந்த வாட்டர் ஹீட் பண்ணுவாங்க? அழுக்கு தண்ணியா? அழுக்கு சால்ட் வாட்டர். சால்ட்டை நம்ம வாட்டரை தான் தண்ணி வேப்பரா மாத்தீங்க. சால்ட் வாட்டர் இருக்குல்லம்மா, சால்ட்டோ சுகரோ என்ன ஆகும்? வாட்டரோட சேர்ந்து கலந்துருமா? ரொம்ப நேரம் வச்சாலும் தனியாக சால்ட்லாம் வராதுல்ல? வராது. இப்போ என்ன பண்ணணும்னா அந்த தண்ணியை சூடு பண்ணணும். சூடு பண்ணும்போது வாட்டர் தான் வேப்பர் ஆகும், சால்ட் வேப்பர் ஆகாது. சால்ட் அங்கேயே தான் இருக்கும். வாட்டர் போக 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 என்ன ஆகும்? கடைசியாக நம்ம பார்த்துட்டே இருந்தோன்னா வெறும் சால்ட் மட்டும்தான் இருக்கும், தண்ணி எல்லாம் போயிடும். ஆவியாகி போய் அது வழியாக போய் இன்னொரு ஃப்ளாஸ்கில் வந்து நம்ம வீட்டில் கூட பண்ணலாமா? பண்ணலாமே, இந்த செட்டப் இருந்தால் பண்ணலாம். ஓகே அடுத்து வந்து ரிமூவிங் ஜெர்ம்ஸ். இங்கே பாரு, இதுதான் ஜெர்ம்ஸ் தான் இப்போ வந்திருக்கும். ஜெர்ம்ஸ் ஃப்ரம் ட்ரிங்கிங் வாட்டர். ட்ரிங்கிங் வாட்டரில் வந்து என்ன ஏதாவது வந்து ஜெர்ம்ஸ்லாம் வந்து கண்ணுக்கு தெரியாத பாக்டீரியா ஜெர்ம்ஸ்லாம் இருக்கும். சரியா? அதை எப்படி பிரிக்கிறதுன்னு பாரு. வாட்டர் தட் லுக்ஸ் க்ளீன், பார்க்கறதுக்கு வந்து க்ளீனாக இருக்கும். ஓகே மே ஸ்டில் கண்டைன்ஸ் ஜெர்ம்ஸ். ட்ரிங்கிங் வாட்டர் வித் ஜெர்ம்ஸ் கேன் மேக் அஸ் இல். கரெக்டாக? உடம்பு சரியில்லாமல் ஆகிடும். படிங்க. It is important that germs are removed from drinking water. Germs can be removed from drinking water using the following methods. Boiling. One of the simplest methods of purifying water is by boiling it. Boiling water for a few minutes kills the germs present in the water, making it safe for drinking.
Boiled water should be stored in clean vessels. Boiled water should be stored in clean and covered vessels. ம் படிமா, என்னையம்மா பார்த்துட்டு இருக்க? படிச்சிட்டேன்ப்பா. அடுத்ததை படிங்க. புரிஞ்சிடுச்சுல, இது நம்ம ஏற்கனவே பார்த்தது தானே. ம் Chlorination. ம் Chlorination. Adding chlorine to water kills germs and makes it fit for drinking. Water is chlorinated by adding chlorine tablets. We can get chlorine tablets from a chemist shop. கெமிஸ்ட் ஷாப்னா என்னது? மெடிக்கல் ஷாப்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி கெமிக்கல்லாம் விற்பாங்க, அந்த ஷாப் தான் கெமிஸ்ட். ம் ஓகே. பாயிலிங்னா என்னது? நான் சொன்னேன்ல, தண்ணியை சூடு பண்ணி ஜேர்ம்ஸை வந்து கில் பண்ணுறது. பட் ஜேர்ம்ஸ் உள்ளே தான் இருக்கும், அதனால் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, அது செத்து போய் தண்ணியிலே இருக்கும், நம்ம குடிக்கும்போது அப்படியே வந்துட்டு அது வெளில போயிடும். ஓகே. குளோரினேஷன்னா என்னது? இந்த மாதிரி நம்மளால் ஹீட் பண்ண முடியல, ஒரு கம்மியாக இருந்தால் ஹீட் பண்ணலாம், பெரிய லார்ஜ் வால்யூம் ஆஃப் வாட்டர்லாம் ஹீட் பண்ணுறது கஷ்டம் இல்லை. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அதில் குளோரினை கலந்துருவாங்க. குளோரின் வந்து இட்ஸ் எ கெமிக்கல். அதை கலந்து அந்த குளோரின் போய் ஜேர்ம்ஸை கொண்டுடும். ஒயிட் கலரில் போடுவாங்க, பார்த்துருக்கல தண்ணியிலலாம், கொஞ்சம் ஒரு மாதிரி வாடை அடிக்கும் மெட்ரோ வாட்டர்லாம். ஓகே, தண்ணியில் வந்து லைட்டாக இந்த ரோடு ஓரத்துலலாம் கூட போடுவாங்களே ஒயிட் கலரில் ஒரு பவுடர்லாம், ஆமாம், அதுதான் குளோரின். சரியா? அதை வந்து தண்ணியிலையும் கலப்பாங்க. சரியா? ஆடிங் குளோரின் டு வாட்டர் நமக்கு ஒன்றும் ஆகாது, பாடிக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அதுக்கு ஒரு லிமிட் இருக்குது, அது வரையும் தான் கலப்பாங்க. கில் germs and makes it fit for drinking. Water is chlorinated by adding chlorine tablets. We can get chlorine tablets from a chemist shop. In case நம்ம வாங்கி போடணுன்னா கூட நம்ம டேப்லெட்டாக வாங்கி போட்டோன்னா அந்த டேப்லெட் கரைஞ்சி ஜெர்ம்ஸ் எல்லாத்தையும் கரைச்சிரும். ஆனால் அந்த லைட்டாக அந்த குளோரின் வாடை வரும். ஓகே, அடுத்தது பாருங்கள். Towns or cities have municipalities that supplies clean water. Water is taken from rivers and lakes and purified in big water treatment plants before being supplied to home through pipes. சரியா? முனிசிபாலிட்டிஸில் என்ன பண்ணுவாங்க, பாண்டு இதுலேருந்து ரிவர்ஸ்லேருந்து தண்ணி எடுத்து அப்படியே கொடுக்க முடியாது, அதை எடுத்து ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டில் வந்து ஃபில்டரு ஹீட் பண்ணுறது மற்ற இதெல்லாம் ட்ரீட் பண்ணுறது, வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டுன்னு வாங்க. அழுக்கு தண்ணியை நல்ல தண்ணி ஆக்குறது. சரியா? அதை ஆக்கி அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம ஹவுசஸ்க்கு வரும். சரியா? எங்கே த்ரூ பைப்ஸ்மா? தண்ணி எது வழியாக கொண்டு வருவாங்க? பைப்பில் தானே கொண்டு வருவாங்க. நம்ம இருக்கிற இடத்துலலாம் இன்னும் மெட்ரோ வாட்டர் வரல. சிட்டிக்குள்ளெல்லாம் போகணுன்னா இப்போ கோட்டூர்புரம் மயிலாப்பூர் அங்கெல்லாம் இருக்குல்ல, இப்போ மயிலாப்பூர்லாம் இருக்குல்ல பசுப்பாட்டி வீட்டில், அங்கெல்லாம் வீட்லேயே நல்ல தண்ணி வரும், பைப்பில் ஆல்ரெடி ரன் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம ஏரியாக்கெலாம் இன்னும் போடலை, இனிமேல் தான் போடுவாங்க. சரியா? அந்த டைமுக்கு வந்து விடுவாங்க. சிங்கப்பூர் மாதிரியா? சிங்கப்பூர் மாதிரி. ஆமாம், ஆனால் எல்லா டைமும் வராது, அந்த டைமுக்கு விடுவாங்க. நம்ம அப்போ ஓப்பன் பண்ணி பிடிச்சி வச்சுக்கணும். ஏன்னா நம்ம ஊரில் தண்ணி வந்து இது தண்ணி கம்மியாக இருக்குது நம்மக்கிட்ட. சரியா? அதனால தான். சிங்கப்பூர்லையா? ஊரில், நம்ம ஊரில் இங்கே தான் இருக்கேம்மா, இங்கே தான் எப்போ ஓப்பன்னாலும் வருமே. இங்கே குடிக்கிறதுக்கு தனியாக குளிக்கிறதுக்கு தனியாக இருக்குது, எல்லா தண்ணியும் ஒன்று தானே. ஓகே. வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ஸ் யூஸ் செடிமெண்டேஷன், ஃபில்ட்ரேஷன் அண்ட் குளோரினேஷன் டு க்ளீன் த வாட்டர். கரெக்டாக? எல்லாமே யூஸ் பண்ணுவாங்க. செடிமெண்டேஷனை ஃபில்டர் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் ஆமாம். சரியா? கோ கிரீன் படிங்க. நேற்றே சொன்ன அதை, இதுக்கு தான் அந்த ஸ்பெல்லிங்கு அதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஸ்கேர்சிட்டி பற்றாக்குறை, பத்தாமல் போகிறதுன்னு சொன்னல. வாட்டர் ஸ்கேர்சிட்டினா தண்ணி பத்தாமல் இருக்கிறது நமக்கு. வாட்டர் ஸ்கேர்சிட்டி experienced in many parts of India. Therefore, it is very important that we keep the available sources of fresh water, such as ponds, lakes, and rivers, clean so that no water is wasted and people are able to meet their needs. புரிஞ்சிருச்சா? வாட்டர் ஸ்கேர்சிட்டி வந்து நம்ம இந்தியாவில் நிறைய இடத்துல இருக்குது. ஸோ தண்ணி வந்து நம்ம சிக்கனமாக பயன்படுத்தணும், வேஸ்ட் பண்ணக்கூடாது.
சரியா? மழை தண்ணியெல்லாம் சேகரித்து வைக்கணும். அந்த வாட்டர் பாண்டெல்லாம் இருக்குல்ல, பாண்டு ரிவர் அதெல்லாம் பொல்யூட் பண்ணக்கூடாது. மழை பெஞ்சுச்சுன்னா வெளில பக்கெட் வச்சுப்பாங்க அந்த தண்ணி அதுக்கப்புறம் பாண்ட்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் அசுத்தம் பண்ணாமல் இருக்கணும். ஓகே. போடக்கூடாது. வேல்யூ 1 லைஃப் ஸ்கில். We should not dirty our water bodies. Throwing plastic bags and other waste in water bodies dirties them and make them unfit as a source of drinking water. கரெக்டா? ஆமாம்பா. ஓகே. அடுத்தது, can you suggest some way by which the government can stop the pollution of our water bodies? சொல்லுங்க, எப்படிலாம் வந்து பொல்யூட் பண்ணுறதை தடுக்கலாம் கவர்மெண்ட்டு? பொல்யூட் பண்ணா கரெக்ட் தான், சொல்லு. பொல்யூட் பண்ணா 100 ரூபீஸ் தரணும். ஃபைனு இல்லை தண்டனை பனிஷ்மெண்ட்னு கொடுக்கும்போது தான் மக்கள் அதை இது பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ கவர்மெண்ட் அந்த மாதிரி இதெல்லாம் ஆக்டிவிட்டிலாம் எடுக்கணும். சரியா? அந்த மாதிரி நெசசரி ஸ்டெப்ஸ் எடுக்கும்போது மக்களும் வந்து பயப்படுவாங்க, பண்ண மாட்டாங்க. எல்லாருமே வந்து பயத்தினால தான் பண்ணாமல் இருக்காங்க அப்படிலாம் கிடையாது. சில பேர் அறியாமையினாலையும் பண்ணாமல் இருப்பாங்க. சில பேர் படிக்காமல் இருப்பாங்க, இல்லை இதை பற்றி தெரியாமல் இருப்பாங்க. குப்பை போட்டால் வந்து இந்த மாதிரி தண்ணி வந்து அசுத்தமாகிடும்னு கூட அவங்களுக்கு தெரியாது. புரியுதா? ஸோ கவர்மெண்ட் என்ன பண்ணணும், இந்த மாதிரி ஃபைன்ஸ் இதை அனௌன்ஸ் பண்ணலாம், இல்லை ஆடு கொடுக்கலாம், இதெல்லாம் பண்ணணும், இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லலாம். புரியுதா? மக்களுக்கு வந்து விழிப்புணர்வு வந்து கொண்டு வர்றது. சரியா? சிங்கப்பூர்ல பண்ணாங்க. இங்கே இருக்கிறவங்க மோஸ்ட்லி எல்லாம் படித்தவங்கம்மா. ஸோ வளரும் போதே அவங்களுக்கு ஸ்கூல்லேயே இதெல்லாம் வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. நம்ம ஸ்கூல்லேயும் சொல்லிக் கொடுப்பாங்க, நம்ம ஊர்லேயும். ஆனால் யாரும் வந்து ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ண மாட்டாங்க. எக்ஸ்கியூஸ், நீ ஏன் இருக்கிற, எவ்வளோ தடவை எக்ஸ்கியூஸ் கேட்ப, ஏதாவது பண்ணிட்டு ஒரு தடவை தானே அப்படின்னு வரல. அந்த மாதிரி மைண்ட் செட்லாம் வரக்கூடாது. ஒரு தடவைனாலும் பண்ணக்கூடாது. சிங்கப்பூரில் இருக்கவங்க அவங்க வந்து மனசில் வந்து அவங்க மைண்டில் வந்து தப்புனா தப்பு தான், தப்புனா பண்ண மாட்டாங்க, அவ்வளோதான். பார்த்துருக்கல, ரோட்லேயே நீ பார்த்துருக்கியா, க்ரீன் மேன் வராமல் எத்தனை பேர் கிராஸ் பண்ணுவாங்க? ரொம்ப சில பேர் தான் பண்ணுவாங்க. எல்லோரும் வெயிட் பண்ணி தானே போகிறாங்க. நம்ம ஊரில் அப்படி வெயிட் பண்ணி போவாங்களா? நல்லா பாரு. ஓகே. அதெல்லாம் வந்து என்னது, ஓடுவாங்க. ஓகே. அதெல்லாம் வந்து ஒரு 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 பர்சனல் இது, அதெல்லாம் ஓகேவா? தனி பண்ணியிருக்கோம் சிங்கப்பூர்ல. அதாம்மா சொல்கிறேன், நானும் மோஸ்ட்லி பண்ண மாட்டாங்க, பட் சில பேர் பண்ணுவாங்க. சரியா? ஆனால் நம்ம ஊரில் எல்லாரும் பண்ணுவாங்க. அதான் பிரச்சனை. யாரும் சிக்னல் நின்று போக மாட்டாங்க, யாரும் இல்லைன்னு பார்ப்பாங்க, இல்லைன்னா போயிடுவாங்க. அதெல்லாம் தப்பு. ஓகேவா? ஸோ அவங்களுக்குன்னு வந்து ஓகே, நம்ம வந்து ஒரு அவசரத்துக்குனா போகலாம். என்ன நமக்கு அவசரம் இருந்துற போகுது. ஓகேவா? அடுத்தது படிங்க, கீவேர்ட்ஸ் படிங்க. Keywords: atmosphere, the blanket of air surrounding the Earth's surface. Impurities, substances that make water unfit for consumption. அப்படினா கன்சம்ப்ஷன்னா நம்ம எடுத்துக்கிறது, குடிக்கிறது. unfit for consumption நம்ம எடுத்துக்க முடியாது, குடிக்க முடியாது. Filtration, the process by which insoluble impurities are removed by passing impure water through filter paper. Sedimentation, the method படிங்க. Sedimentation, the method of sparating. Correct அப்பா? எதுமா செடிமெண்டேஷனா? ஆமாப்பா. the method of படி, ட்ரை பண்ணு. பீன்னு ஒரு வேர்டு இருக்கு அதில், படி. கூட்டி படிமா, எழுத்து கூட்டி ட்ரை பண்ணுமா, படி. Sparating. ஸ்பேரேட்டிங்கா? SEPன்னா செப்டம்பர்லாம் எப்படி படிப்பீங்க? SEP செப்புமா, அப்படி படிமா. என்னம்மா எஸ்பின்னு ஸ்பேரோ மாதிரி எஸ்பியை சேர்த்துக்கிற? செப்பரேட்டிங், பிரித்து எடுக்கிறது, செப்பரேட் பண்ணுறதுன்னு சொல்கிறாங்களே, separating insoluble impurities by allowing them to settle down. Summary: air is a mixture of gases. புரிஞ்சிருச்சா? புரிஞ்சு படி. சும்மா படிக்கணும்னு படிக்காத, படிச்சுட்டு புரியுதான்னு பாரு, அப்புறம் அடுத்த ஸ்டெப்புக்கு போ. படிக்கும் போதே புரியுதான்னு நான் சொல்லுவேன்ப்பா. சரி, ஓகே, படிங்க.
Air contains 78% nitrogen and 21% oxygen. Our planet is surrounded by a layer of air called the atmosphere. Air has weight and occupies space. It also exerts pressure. Water is needed for drinking, growing plants, bathing, washing clothes, cooking, etc. Impurities can make water unfit for consumption. There are two kinds of impurities present in water: soluble and insoluble. Insoluble impurities can be removed by filtration or sedimentation. Soluble impurities can be separated by evaporation or distillation. Drinking water can be purified by boiling, distillation or chlorination. புரிஞ்சிடுச்சாமா எல்லாமே? Exercise. படிங்க. Math 0. The blanket of air that surrounds the earth. Atmosphere. Very good. டக்கு டக்குன்னு போட்டே வா, எழுதிட்டே வாங்க. The layer present in the atmosphere that protects us from the harmful rays of the sun. Ozone layer. Very good. The process in which a mixture of insoluble impurities in water are allowed to stand undisturbed. Disturb பண்ணாம இருக்கணும். Undisturbed. The process in which a mixture of insoluble impurities in water are allowed to stand undisturbed in a container. என்னது அது? Sedimentation. Sedimentation correct தான். அதுல தானே அப்படியே கீழே போய் தங்கிடும். டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கணும் அத. அடுத்து impurities that do not dissolve in water, insoluble. Very good. The method of purifying water by adding chlorination. Very good. எதுக்கு chlorination ஆட் பண்ணுவாங்க? நிறைய வாட்டர் க்ளீன் பண்றதுக்கு. எதுக்குன்னு சொல்லு, நிறையவோ கம்மியோ, எதுக்கு குளோரின் ஆட் பண்ணுவாங்க? வாட் இஸ் த பர்பஸ்? சால்யுபிள் இன்சால்யுபிளுக்கும் அதுக்கு சம்மந்தம் கிடையாது. திரும்ப போய் படிப்போம், முன்னாடி போ. அடி வாங்காத சொல்லிட்டான். பாயிலிங் குளோரினேஷன் எதுக்கு பண்ணுவோம்? அது ரெண்டும் சால்யுபிள் இன்சால்யுபிள் பண்ணுவோம். கில் த germs. ஓகே, படிங்க அடுத்து. Choose the correct option. Which of these gases present in the air support burning? Oxygen. Very good. Which of the following is not true about the atmosphere? It is a layer of air around the earth. It contains the ozone layer. It prevents pollution from entering the earth. It burns rock falling on the earth from outer space. எது கரெக்டா சொல்லுங்க. It prevents pollution. Very good. C. ஓகே, பொல்யூஷன் எல்லாம் ஒன்றும் ப்ரிவென்ட் பண்ணாது, என்ன ஃபில்டரா பண்ணுது அது. Which of these is not true about air? Air occupies space. Air can be seen. Very good. அதான் false. Very okay. Air can move. Air exerts pressure. எல்லாம் கரெக்ட்.
Which of the following processes use filter paper to remove impurities from water? Sedimentation and decantation, filtration, chlorination, all of these. ஆல் ஆஃப் தீஸ் எங்க இருக்கு? இங்க இருக்கு படி 1. 4th படிக்கிறியா? ஓகே என்னது? Filtration. வெரி குட், ஃபில்ட்ரேஷன். Germs in the water can be killed by which of these processes? Sedimentation and decantation, filtration, chlorination, evaporation. Chlorination. Very good. Fill in the blanks with correct words. Dash gas do not support burning. Do not does not. Does not support. Do not support இல்ல. Does not தான் நான் சொன்னேன். சரி சொல்லு, ஆன்சர் என்ன? Nitrogen. Very good. Air has weight and exert pressure. Pressure, very good. Pressure தான் கிரியேட் பண்ணும். Is dash in water. Insoluble. Soluble என்ன, insoluble என்ன? Sir, soluble. கரைஞ்சிருமா? சால்ட்டு சுகர்லாம் கரைஞ்சிரும். சாண்டு மட்டு அதெல்லாம் தான் கரையாது. We can separate insoluble impurities by the process of filtration. Very good. We can add dash to increase the speed of sedimentation. Sediment alum. ஓகே, அதான் ஒரு கெமிக்கல். ஸ்பீட் அப் த ப்ராசஸ். coagulant. Dash kills the germs in water. Boiling, decantation. Boiling. Decantation என்னது? Sedimentation. Sedimentation. செடிமெண்டேஷன் முடிச்சோன்னா செடிமெண்ட் கீழே போயிடும், அதுல இருந்து நல்ல தண்ணி பிரிச்சு எடுக்கிறது. அப்படியே எடுத்து ஊத்துறதுதான். ஓகே, சோ ட்ரூ ஆர் ஃபால்ஸ் சொல்லுங்க. Air is a mixture of gases and contains carbon dioxide the most. Air is a mixture of gases and contains carbon dioxide the most. கரெக்ட்டா? False. ஏன்னா எது most அதிகமா இருக்கிறது எது? Nitrogen. Very good. Air can have weight but cannot occupy space. False. வெயிட்டும் இருக்கு, ஆக்குபையும் பண்ணும் ஸ்பேஸ். Air pressure helps us to fill fountain pens. True. அந்த பிரஷரால தான் அது உள்ள போகுது. During decantation, we allow the mixture to evaporate by heating. False. அதுக்கு பேர் என்னது? Distillation. Soluble impurities can be separated by the process of distillation. கரெக்ட்டா? இன்சால்யூபிள் ஃபில்டர்ல பண்ணிடலாம். சால்யூபிள் அதோட சேர்ந்து உப்பு சக்கரை எல்லாம் கலந்துருச்சுன்னா அதை எப்படி பிரிச்சு எடுக்க முடியும்? பாயில் பண்ணி வாட்டரை வேப்பர் ஆக்கி தான் பண்ண முடியும். அதுக்கு பேர் என்னது? டிஸ்டிலேஷன். ட்ரூ. வெரி குட். வாட் இஸ் த அட்மாஸ்பியர்? The blanket of earth. Blanket of earth. அது கேஸ்லாம் இருக்குல்லம்மா, அதோட சேர்த்து சொல்லணுமா? அந்த சம்மரியில் இருக்கு பாரு, என்னது? The blanket of air surrounding the earth surface. 66ல இருக்கு பாரு. Blanket of air surrounding the earth surface. Okay, அடுத்து. What is air pressure? How does it help us? Air pressure.
ஏர் ப்ரெஷர் எங்கே இருந்தது? எங்க இருந்ததுன்னா பேஜ் நம்பர் 62. 62ல் இருக்குது பாருங்க. ஓகேவா, அதில் இருக்குல்ல, அதுதான். சரியா? அதில் டெஃபினிஷன் மாதிரி எழுதணும்னா நீ எதை எழுதலாம்? டெஃபினிஷனே இல்லப்பா. இல்லை, இருக்கும், இருங்க நான் சொல்கிறேன். The surrounding air exerts the pressure in the opposite direction of choose இது என்னம்மா? இல்லப்பா, நான் அதுக்கு ஓகே, அதுதான். ஓகேவா, அதை ஓகே நம்மளே எழுதிடலாமா இதை? ஓகே, ஒன்றும் கிடையாது. சரியா? வாட் இஸ் ஏர் ப்ரெஷர்? ஓகேவா? ஓகே, த gases or the air surround us, okay, creating some pressure, ஓகேவா, or exert some pressure is called, இல்லைனா வந்து the pressure created by the air is called air pressure. is called air pressure. ஓகேவா, the it helps us to fill fountain pens in several ways. For example, fill link into fountain pens, to suck the juices through straw, or to drink juices by using straw. இது எல்லாமே அதனால நீ ஏர் ப்ரெஷரை கிரியேட் பண்ணி தான் ஜூஸை இழுக்கிற உள்ள. புரியுதாம்மா? ஓகே, அடுத்து why is it bad to have impurities in water? ஏன் bad? impurities. Very easy. In impurities there are germs and bacteria. Okay, germs and bacteria, இல்லை germs கூட சொல்லலாம். ஓகே, germs or other harmful substance may present in the water. ஓகேவா, water that will make us ill. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. How are insoluble impurities different from soluble impurities? Insoluble impurities. Soluble impurities can be இல்லை. Insoluble impurities that are not dissolved in water. Correct? Cannot be dissolved in water. Soluble impurities வந்து it can be dissolved in water. அப்புறம் differences என்ன சொல்லலாம்? Salt, sugar. Insoluble impurities are very easy to remove, from water. Okay, soluble impurities are very hard to remove from water. இந்த மாதிரி சொல்லலாம். ஓகே, எக்ஸாம்பிள் என்னது? ரிமூவிங் மெத்தடு இன்சால்யூபிள்க்கு sand, mud. மெத்தடு ஃபில்டரிங் மெத்தடு சொன்னேன். சால்யூபிளுக்கு வந்து என்னது? ஃபில்ட்ரேஷன், நார்மலாக ஃபில்டர் பண்ணுறது. ஃபில்ட்ரேஷன், செடிமெண்டேஷன் அண்ட் டீகான்டேஷன். இது வந்து இன்சால்யூபிள். சால்யூபிளுக்கு soluble distillation. ஒன்று தான் கொடுத்துருந்தாங்க. டிஸ்டிலேஷன், எவாப்ரேஷன், டிஸ்டிலேஷன். Evaporation. அது ரெண்டு சேர்ந்து ஒரே ப்ராசஸ் தான். ஓகேவா? அடுத்தது என்னது? லாஸ்ட் கொஸ்டின். எக்ஸ்பிளைன் எனி 2 methods used to separate insoluble impurities from water. insoluble impurities இப்போ தான் சொன்னேன், சொல்ல 2 methods சொல்ல. Filtering. Filtration, decantation. Filtration, decantation சேர்த்து சொல்லணும். டீகான்டேஷன்றது எதோட சேர்ந்த ப்ராசஸ்? அது பேர் என்ன? செடி ஞாபகம் வச்சுக்கோ. இப்போ சொல்லு. Sedimentation. ஓகேவா? செடிமெண்டேஷன் அண்ட் decantation. ஓகே, ஃபில்ட்ரேஷன், செடிமெண்டேஷன் அண்ட் டீகான்டேஷன். ஃபில்ட்ரேஷனில் ஃபில்டர் யூஸ் பண்ணி ஃபில்டர் பண்ணுவாங்க. செடிமெண்டேஷன் அண்ட் டீகான்டேஷனில் இப்படியே வச்சிருவாங்க. கிராவிட்டியில் செடிமெண்ட் வந்து கீழே போயிடும். அது செடிமெண்டேஷன், அப்புறம் அது அப்படியே மெதுவா டீகான்டேஷன். வெரி குட். Think and answer. Imagine if there was no nitrogen in the air and you lit a fire. What would happen to that fire? நைட்ரஜன் வந்து சப்போர்ட் பண்ணாது, பட் இருந்தாலும் என்ன ஆகும்? ஃபயர் பண்ணா
நைட்ரோஜன் இல்லாமல் ஃபயர் பண்ணால் என்ன ஆகும்னு கேட்குறாங்க. இமேஜின் ஃபயர் ஆகும், ஆனால் வந்து அணையாது அவ்வளோ சீக்கிரம். புரியுதா? ஏன்னா வந்து நைட்ரோஜன் நிறைய இருக்கிறதுனால தான் நம்ம உணர மாட்டோம் ஹீட்டை. அது கூல் பண்ணிக்கிட்டே இருக்குது. புரியுதா? அதுதான். ஓகே ஓகே. இண்டிவிஜுவல் ஆக்டிவிட்டி அவ்வளோதானா? அவ்வளோதான். லாஸ்ட் பேஜா? சரிடா மாடி, 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. புரிஞ்சிச்சா? ஈஸியா? நைட்டு ஒரு தடவை ஞாபகம் வச்சுங்க எல்லாமே. சரியா? கௌஷிக் எதாவது தெரியலனா நீ சொல்லு. ஸோ தட் வந்து உனக்கு வந்து ஈஸியாக இருக்கும், சீக்கிரம் ஞாபகம் வரும். ஓகே சரிடா மாடி, சமத்து.